இருக்கணும், அண்ணன் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அண்ணன் முண்டாட்டி நல்லா இருக்கணும், தம்பி நல்லா இருக்கணும், தம்பி வீட்டு பசங்க நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தில் தான் இவர் போனார். எல்லாருமே நல்லா இருக்கணும். ஆனால் நமக்கு வந்து தொந்தரவு கொடுத்தா அவனுக்கு நான் ஆப்போசிட் தான். என்ன காட்டி கொடுக்கறது பண்ணால் நான் எதுக்கும் துணிவேன். ஏன்னா வயிற்றுக்கு இல்லைன்னா ஜெகத்தின் அழிப்பான்னு சொன்ன மாதிரி எனக்கு தொந்தரவு பண்ணனா பெத்த அண்ணனா, இப்போ பெத்த தாயாக இருந்தாலும் சரி, பெத்த தகப்பனாக இருந்தாலும் சரி, அண்ணனாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, போடுறாங்கிறதுக்கு தான் வருவேன். என் உயிர் எனக்கு முக்கியம். இப்போ எல்லாருக்கும் அது தானே, உனக்கு அது தான், எனக்கு அது தான். இப்போ ஒருத்தர் நம்மளை அடிக்க வரான்னா நாம் என்ன பண்ணுவோம்? நம்ம உயிரை காப்பாற்றுறதுக்கு நம்ம ஏதோ ஒரு சேஃப்டி பண்ணி தானே ஆகணும். சரி, இப்போ நீங்கள் உயிரப்பங்கோடு இருக்கும்போதே மாதையும் ஜெயிலுக்குள்ளே போயிட்டாரா எப்படி? ஆமாம், அப்போவே உள்ளே இருக்கார். நான் நான் வீரப்பங்கிட்ட ஜாயிண்ட் ஆகாதுக்கு முன்னே போயிட்டார். அவங்கள 5 பேர்த்த சுட்டாங்க. சுட்டு மக்கியானத்தெல்லாம் தூக்கிட்டாங்க. இந்த பணம் வச்சு இவ்வளோ வரவு செலவு பண்ணிகிட்டு இருக்கும்போது மாதையும் குடும்பத்துக்கு இதை கொடு பண்ணு, மாதையும் குடும்பத்தை கவனி அப்படியெல்லாம் சொன்னது இல்லையா யாரு? வீரப்பன். இல்லை, மாதையும் இதெல்லாம் வந்து அந்த மகாலிங்க இருந்தால் அப்படி பார்த்தீங்களா அந்த கேஸில் அவங்க தான் காட்டை விற்று நாங்கள் செலவு பண்ணுறோன்னு சொல்லி இப்போ இது பண்ணாங்க பார்த்தியா. அந்த குரூப்பில் வந்து அவங்க ஒரு ஆள் அதில் ஆப்ஷன் பையனை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அவங்க அப்பனா அந்த கேஸில் இருக்கிற அப்படி அப்போ தான் வீரப்பங்கிட்ட வர அப்படி என்னம்மா அன்றைக்கி எல்லாம் நடந்து போச்சு, இப்போ வக்கீல் வைக்கணும், காசு வேணும், ஒன்றும் காசு வச்சு மாதை முட்டாட்டி இவங்கெல்லாம் வக்கீல் வச்சு கேஸ் நடத்தணும், ஜாமீன் எடுக்கணும்னு சொல்லி இப்போ இது பண்ணுறாங்க அப்படின்னாங்க. 50,000 ரூபா கொடுத்து அனுப்பிச்சாங்க. அது எனக்கு தெரியும். அது கொடுத்து அனுப்புனது எனக்கு தெரியும். மற்றபடிக்கு எனக்கு தெரியாமல் கூட கொடுத்துருக்கலாம், அது எனக்கு தெரியாது. எனக்கு தெரிய கொடுத்தது 50,000. அவரும் இல்லை, அந்த பெரியவரும் இல்லை, இப்போ காலாயிட்டார். ஆனால் அவங்க ஜெயிலில் உள்ளே இருந்தாங்க பார்த்தியா, அவங்களுக்கு தெரியாது. இந்த 50,000 வாங்கினது ஜெயிலில் 2 பேர் மகாலிங்கம் இருந்தாங்க பார்த்தியா, அது தெரியாது, அவங்களுக்கு தெரியாது. மாதையனோட மகன் மணி வந்து இவ்வளவு கலையபகாரத்துலேயும் ஒரு வக்கீலாக படித்து போய் சென்னையில் இருக்கிற அளவுக்கு ஆச்சு. அது எப்படி சாத்தியமாச்சு? வீரப்பன் படிக்க வச்சாரா, இவர் படிக்க வச்சாரா? ஆனால் பையனை கொண்டுட்டு போய் ஃபஸ்ட்லேயே இது பண்ணிவிட்டாங்க, மான்போட ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்க. அந்த பையன் அங்கேயே படித்தது, மணி இப்போ அங்கேயே படித்தான், நல்ல மார்க் எடுத்தான், படித்தான். அதுக்கு பின்னால் அட்வொகேட்டாக இது பண்ணாங்க. இதுக்கு மானு பிடிச்சி கொடுத்தாங்க, கடத்தி பிடிச்சி கொடுத்தாங்க, உடும்பை பிடிச்சி கொடுத்தாங்க, மலம்பாம்பு பிடிச்சி கொடுத்தாங்க, தனியாலாம் பிடிச்சி கொடுத்துக்கிட்டு இருந்தோம். யாருக்கு? அந்த இப்போ ஸ்கூலுக்கு இப்போ மான்போடு ஸ்கூலுக்கு மானுக்கடா இதெல்லாம் பிடிச்சி ஏற்காடு மான்போடு ஸ்கூலில் பார்க்கில் கொண்டுட்டு போய் விடுறதுக்கு இது பண்ணாங்க, பிடிச்சி கொடுத்தோம். அதெல்லாம் இது பண்ணாங்க. அந்த பையன் படித்தான். படிச்சுக்கிட்டு இருக்கும்போது சிதம்பரம் ரேஞ்சு சுட்டுவிட்டாங்க பார்த்தியா, டியூட்டியில் இருக்கிற அப்படியும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில். அந்த ஆள் தான் ஆள் வச்சு பையனை கொண்டு விட்டாங்க. அப்படித்தான் சொல்கிறாங்களா அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச வரையில் 2 ஒருத்தர் அப்படி பேசிட்டேன். இல்லை, நான் எப்படி இதை தெரிஞ்சுக்கிட்டேன்னா, நான் வந்து ஜெயிலை விட்டு வெளியே வந்த பின்னாடி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 3 வருஷம் டெம்பரவரியில் நான் வேலை செஞ்சேன். அந்த வேலை செய்யும் போது அதில் இருந்த ஆஃபீஸர்ஸுங்கெல்லாம் பேசிக்கிட்டது இப்படி தான் பேசிட்டாங்க. தான் வண்டி விட்டு அடிக்க வச்சது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாங்க. அதுதான் எனக்கு தெரியும். ஆனால் ஆக்சிடெண்ட் ஏதோ மரத்தில் போய் கார் மோதி லாரியில் தான் அடிச்சிருக்கிறாங்க. லாரிலையா? மெட்ராஸுக்கு இந்த பக்கம் செங்கல்பட்டுக்கு பக்கமாக என்னமோ அங்கே தான் தண்ணி டேங்க் ஒரு டேங்க் இருக்குதான், அந்த டேங்க்கு பக்கத்தில் பெரிய தண்ணி லாரி தான் அடிச்சதுங்கிறாங்க. அங்கே எங்கேயுமே ஊர் காடுக்கு போகிறது எல்லாம் இல்லையாண்ணா, பக்கமாக ஊரெலாம் இல்லையா, சும்மா ஒரு 10ஆந்திரமான இடம், எந்த இடமும் யாரும் பார்க்க முடியாத இடத்துல அடிச்சிருக்கிறாங்க. இப்போ மாதையும் குடும்பத்தில் 6 தான் இருக்கிறாங்க. மாதையன் குடும்பத்தில் யாரும் இல்லை, மாதையனும் இல்லை, மாதையன் பொண்டாட்டியும் இல்லை, மாதையன் விட்டு மருமகன் பெரிய மருமகன் ஒரு ஆள் இல்லை, சின்ன மருமகங்கிறான். சின்ன மருமகனுக்கு எத்தனை பிள்ளைங்கிறது தெரியல. பெரிய மருமகனுக்கு ஒரு பையன் சிவசங்கர்னு சொல்லி பேர் வச்சிருந்த அப்படி மாதையனா சொல்லி அப்படி பேராண்டி சிவசங்கர்னு லெட்டர் எழுதுவா அப்படி. அதை பார்த்துருக்குறேன். அந்த மாதமாங்கிற பொண்ணுக்கு தான் அந்த சிவசங்கருங்கிற பையன் மச்சனுக்கே கொடுத்தா அப்படி பொண்ணு, தாய் மாமனுக்கு தாய் மாமன், மச்சனுக்கு மச்சனை. அந்த ஒரு பையன் பேர் எனக்கு தெரியும், சிவசங்கர்னு சொல்லி இது பண்ணாங்க. மற்றபடிக்கு இந்த சின்ன ஜெயமாங்கிற பொண்ணுக்கு நான் இருக்கும்போது மேரேஜ் இல்லை, நான் வேறு பண்ணிட்டு இருக்கும்போது மேரேஜ் இல்லை. நான் ஜெயிலுக்கு போன பின்னாடி மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆன பின்னாடி அதுக்கு எத்தனை குழந்தைங்க என்னங்கிறது எனக்கு தெரியல. சிறைக்குள்ளே போய் நீங்கள் இருந்து 9 வருஷம் அர்ஜுனனை அடித்து கொண்டதை நீங்கள்
நெருக்கத்திலிருந்து பார்த்துருக்குறீங்க. ஆமாண்ணா. அதையும் வந்து இப்படி சீனிவாஸ் ஜிஎஃப்பை கொல்லப்பட்ட போது அலரில் பார்த்துருக்குறீங்க. இப்படி இருக்கிற பட்சத்தில் 9 வருஷமாக நீங்கள் ஜெயிலுக்குள்ளேயே இருந்து கேஸ் நடத்தி ஜெயிச்சது இருக்குது இல்லையா? ஆமாம். அது எப்படி சாத்தியமாச்சு? என்னென்ன போராட்டம் பண்ணீங்க அதுக்குள்ள? போராட்டம்னா என் மேலே 8 மாதம் கஸ்டடி கழிஞ்சு தான் உள்ளே போகிறீங்க. ஆமாம். உள்ளே போய் நீங்கள் இந்த கேஸை எதிர்கொண்டதெல்லாம் 8 மாதம் கழித்து நான் உள்ளே போகிறேன். உள்ளே போன பின்னாடி ஜட்ஜுக்கு மாறி இருப்பாங்க. கோலாகாலத்தில் கொண்டுட்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு கோலாகாலமாக ஹேண்ட் ஓவர் பண்ணி மைசூர் கொண்டுட்டு போயிட்டாங்க. சரி. மைசூர் கொண்டுட்டு போயிட்டு ஃபஸ்ட் நடை மைசூர் போயிட்டு 2வது நடை கோலாகாலம் வரேன். 22 பேத்துக்குமே அந்த கட்ட கேஸில் ஜாமீன் ஆகி போச்சு. ஓஹோ. இது ஒரே தடவை இல்லையா? வைக்கலே, நாங்கள் யாரும் வைக்கல. மல்லிகார்ஜுன் சொல்லி ஒரு அட்வொகேட் இருந்தார். அவர் என்ன பண்ணிவிட்டார், அப்படி இந்த வீரப்பன் கேஸில் பூரா கேஸ்லேயுமே கொள்ளை காலத்தில் அவர் வந்து தேவாங்க செட்டியார் தான் வருது. அவர் தான் ஃபேமஸான வக்கீல் அந்த கோர்ட்டுக்கு. கொள்ளைக்காலம் கோர்ட்டில் வீரப்பன் கேஸ் எந்த கேஸாக இருந்தாலும் அவர் தான் எடுத்து நடத்துவார். அந்தளவுக்கு திறமையான வக்கீல். அவர் என்ன பண்ணிவிட்டார், அப்படி பூராத்துக்குமே வக்காலத்து போட்டார். எங்ககிட்டலாம் கேட்கல, பிடிக்கல, வக்காலத்து போட்டு ஜாமீன். ஒரு 15 நாள் கூட ஆயிருக்காது. அவரே வக்காலத்துக்கு போட்டு இத்தனை கைதிகளுக்கு நான் தான் வாதாடுறேன் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் வக்காலத்து போட்டுக்கிட்டாரு. எங்களை கேட்கவே இல்லை. நாங்கள் பணமும் கொடுக்கல. பணம் கொடுக்க இல்லை 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 வீரப்பணம் கொடுக்கல, யாரும் கொடுக்கல. இவங்கெல்லாம் கொடுத்துருவாங்கிற ஒரு நம்பிக்கையில் தான். தமிழ்காரனுங்க வந்து இது மாதிரி கன்னடக்காரனுங்க மாதிரி ஏமாற்ற மாட்டாங்க. தமிழ்காரனுக்கு கொடுத்துருவாங்க. அவர் வீரப்பன் கேஸில் ஏற்கனவே பல முறை இது பண்ணிருக்கிறாரு, பல கேஸுங்களை சந்திச்சிருக்கிறாரு. அந்த ஒரு இதில் இது பண்ணிவிட்டாங்க. கேட்டால் நேற்று வந்து ஏதோ எங்கள் வீட்டில் என்ன இருக்கிறவங்க வீட்டில் ஏதோ 10, 200, 300, 400, 500 கொடுத்துருப்பாங்க. ஒரு மாதம் 20 நாளைக்குள்ளே அந்த கேஸுக்கு ஜாமீன் ஆகி போச்சு. சந்திரமரத்து கேஸுக்கு ஜாமீன் ஆகி போச்சு. கொலை கேஸு 2 இருக்குது என் மேலே. எனக்கு அந்த 2 கேஸ்லையும் ஜாமீன் ஆகலை. சரி, நான் என்ன பண்ணேன், அவங்கள ஜாமீனில் போயிட்டாங்க, வெளியே போயிட்டாங்க மற்றவங்க. இல்லை இல்லை எல்லா கொலை கேஸ் இருக்குது, எல்லாருக்குமே கொலை கேஸ் இருக்குது. அப்படியா? சரி. அதில் ஒரே ஒரு பையனுக்கு மட்டும்தான், ஈஸ்வரங்கிற பையனுக்கு ஒருத்தனுக்கு மட்டும்தான் கொலை கேஸ் இல்லை. அவன் அந்த கட்ட கேஸில் சுருட்டி கட்டி போனான் பாரு. அவன் கடைசி வரையிலுமே இன்னை வரையிலும் வரல, அவன் செத்தும் போயிட்டான். இன்னமும் அவன் கேஸ் பெண்டிங்கில், கொலை காலத்துக்கு வரல, இன்னமும் அந்த கேஸ் பெண்டிங்கில் தான் இருக்குது அவன் பேரில். இப்போ நாங்கள்லாம் முடிச்சுட்டு வந்தோம், அவனுக்கு அந்த கேஸ் பெண்டிங் இருக்குது. சாவாக தானே இப்போ அவனை கண்டாங்களா தூக்கிட்டு போய் அந்த கேஸை உள்ளே போட்டு கேஸ் நடத்துவாங்க. அப்போ நடத்த வேண்டிய காலகட்டம் வரும். அப்போ என்ன ஆகி போச்சு, ஜாமீன் கிடச்சிருச்சு. 2 கேஸுக்கு எனக்கு ஜாமீன் கிடைக்கல. சரி, நான் என்னங்கிறேன், சார் எனக்கு அப்ளிகேஷன் பண்ணுங்கள், சிசிஎம் கோர்ட்டில் பண்ணுங்கள் அப்படிங்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு ஒரு கேஸ் தான் வந்து பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு 2-3 மாதம் கழிச்சு தான் இன்னொரு கேஸ் பாடி வாரண்ட் கஸ்டடி எடுத்து கொண்டுட்டு வந்து பண்ணுறாங்க. மோகன்காடு கேஸை, இன்ஸ்பெக்டர் கேஸும் ஃபஸ்ட்டு இன்ஸ்பெக்டர் கேஸும் கட்டா கேஸு 2 தான் ஃபஸ்ட்டு போடுறாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு 6 மாதம் கழிச்சு தான் இந்த கேஸுக்கு மோகன்காடு கேஸை எனக்கு கஸ்டடி எடுத்துகிட்டு போய் மறுபடியும் கொண்டுட்டு வந்து வாரண்ட் வச்சு இப்போ இது பண்ணுறாங்க. சரி, இந்த கேஸுக்கு இது பண்ணு அப்படின்னு. 90 நாளையில் சார்ஜிட்டு வரட்டும், சும்மா சார்ஜிட்டு இல்லாத போட்டால் இதாகும் அப்படின்னாரு. நீங்கள் ஃபஸ்ட்டு போடுங்க, எஃப்ஐஆர் மேலே ஆனால் ஆகட்டும், எஃப்ஐஆர் மேலே ஜாமீன் கிடைச்சா கிடைக்கட்டும், கிடைக்கலையா சார்ஜிட்டு வரட்டும், அப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்னு. அப்புறம் போட்டோம்டா ரிஜிட் ஆகி போச்சுன்னாரு. அது போட்டாரா போடலையே எனக்கு தெரியல. அப்புறம் பின்னால் கேஸு கமிட் வந்து செஷன் கோர்ட்டு கமிட் பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க. மைசூர் போயிடுச்சு கட்டெல்லாம். மைசூர் கோர்ட்டில் போய் போடுங்க சார் அப்படிங்கும்போது அதில் மலைக்கார பையன் ஒருத்தனம் தான், மலைக்காரனும் ஒண்டி, இப்போ கெஞ்சன்னு ஒரு பையன் பருவூர் மலைக்காரனும் ஒண்டின்னு சொல்லி குரமனூர்காரன், குளத்தூர் பக்கம் குரமனூர்காரன் ஒருத்தன் ஒண்டின்னு இருந்தான். அவங்க 2 பேரும் கேபி உஷான்னு சொல்லி ஒரு வக்கீலை வச்சுக்கிட்டாங்க. அவங்க 2 பிரச்சனை வக்கீல், பொண்டாட்டியும் வக்கீல். அவங்க இந்த பசங்களுக்கு 2 பேர்த்துக்கும் இது பண்ணாங்க. 22 பேர்த்தில் அந்த பையன் ஒருத்தன் ஜாமீனில் போயிட்டான். மீதி 21 பேர் இருக்கிறோமா, அதில் 2 பேர் அங்கே போயிட்டாங்களா, மீதி எல்லாம் மல்லிகார்ஜுன்னு வக்காலத்துக்கு கையெழுத்து போட்டு வச்சுக்கிறேன். அப்படி அப்போ நானும் சொல்கிறேன், வக்காலத்துக்கு வந்து இப்போ ஜாமீனுக்கு போடு சார் அப்படின்னு. அது என்ன ஆகுதா பார்த்துக்கிட்டு போடலாம் அப்படின்னு. அப்படி அது இப்போ டேட்டு, அடுத்த டேட்டுன்னு அப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே போயிட்டுருக்கிறாங்க. அவங்களும் சரியான பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு சரியான லாயரை பிடிச்சி கொண்டு போய் வந்து நிறுத்தி ஆர்குமெண்ட் பண்ணுறதுக்கு ஆளுங்க திறமை பத்தலை. அப்புறம் என்ன ஆகுது, என்ன போடுங்க சார் அப்படின்னு நாங்களும் கம்பல் பண்ணுறோம். போட்டப்படா ரிஜிட் ஆகி போச்சுடா அப்படின்னு. அப்படி பின்னாடி போட்டேன், 2 டைம் நானுங்க போட்டேன். மறுபடி கேஸ் நடத்துகிறது தான் வழி, வேறு வழி இல்லைன்னு. அப்படி அப்புறம் என்ன பண்ணுறேன், இல்லை நீ ஹைகோர்ட்டில் போடு அப்படிங்கிறேன். முடியாது அப்படின்னு. அப்படி அப்புறம் என்ன பண்ணுறேன், வேணுகோபால்னு ஒரு வக்கீல் இருந்தார், அவரை கூப்பிட்டு பணத்தை 10,000 கொடுத்து ஹைகோர்ட்டில் போட சொல்லி இது பண்ணேன். ஹைகோர்ட்டில் போட்டாங்க.
ஹைகோர்ட்டில் போட்டு நாளைக்கு ஜட்ஜ்மெண்ட்டு, இன்றைக்கி அந்த ஜட்ஜி மாற்றுறாங்க வேறு பக்கம். என்ன பண்ணுவேன்? அந்த ஜட்ஜி ராஜரத்னங்கிற ஜட்ஜி இருந்தால் இது பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஒரு 3 மாதம் வேறு பக்கம் தூக்கி போட்டாங்க. அதை வேறு கோர்ட்டுக்கு போட்டாங்க. அந்த பெஞ்சிலேருந்து வேறு பெஞ்சுக்கு மாற்றி போட்டாங்க. சரி, அப்புறம் இப்படி தான் ஆகிப்போச்சு அப்படின்னாங்க. சரி, என்ன பண்ணலாம், மறுபடியும் தூக்கி அந்த பெஞ்சுக்கே போடலாம் அப்படின்னா, இல்லை அவ்வளோ நாள் வரையிலாம் பின்னால் அந்த பெஞ்சுக்கு மாற்ற முடியாது. அது எந்தெந்த கோர்ட்டில் அது வந்து தலைமை ஜட்ஜி எந்தெந்த கோர்ட்டுக்கு அந்த இதை ஒதுக்குறாரோ அது அந்தந்த கோர்ட்டில் தான் அந்தந்த வழக்கு நடக்கணும் அப்படின்னாங்க. அங்கேயும் ரிஜெக்ட் பண்ண வச்சிட்டாங்க. கூட இந்த ஆளுங்களே அது இந்த டிஎஃப்ஓக்கெலாம் லெட்டர் எழுதி பண்ண வச்சிட்டாங்க. சரி, அதுக்கு பின்னால் என்ன பண்ணேன், ரைட்டு இதுக்கெல்லாம் ஆகாரத்தை காணோம் அப்படின்ட்டு அப்போ எனக்கு இந்த கட்ட கேஸும் இருக்குது, மோகனக்காடு கேஸும் இருக்குது, இன்ஸ்பெக்டர் கேஸும் இருக்குது. இந்த கட்ட கேஸு கொலைகாலத்தில் நடக்குது. மோகனக்காடு 6 மாதம் கழிச்சு இது பண்ணாங்க போது அது 2 கொலைகாலத்தில் இருக்குது. இந்த கேஸ் மட்டும் இன்ஸ்பெக்டர் கேஸ் மட்டும் மைசூர் கோர்ட்டில் கமிட் ஆகி போச்சு. இது அங்கே மைசூர் கோர்ட்டுக்கு போகணும். இதுக்கு 2க்கு நாங்கள் கொலைகாலம் வரணும். 3 வாய்தாவுக்கு போகணும். 3 கோர்ட்டு அட்டன் பண்ணி ஆகணும். சரி, இந்த வெளியே இருக்கிற ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, வாங்கினாங்களா டேட்டு இந்த தினேஷ் கேஸுக்கு இன்ஸ்பெக்டர் அடித்த கேஸுக்கு 6 மாதம் 6 மாதம் 5 மாதம் 4 மாதம் இப்படி தான் டேட்டு. நான் என்னங்கிறேன், டேய் பக்கமாக டேட்டு வாங்கி கேஸு சீக்கிரம் முடிக்கிறத பார்க்கலாம் அப்படின்னு அவங்ககிட்ட வெளியே இருக்கிறவங்ககிட்ட சொன்னால், நீங்கள் உள்ளே இந்த சோத்தினுட்டு நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு வந்துடுவீங்க, நாங்கள் பஸ் பேருக்கு போட்டுக்கிட்டு அங்கேருந்து வரணுமே அப்படின்ட்டு அவங்க வக்கீலுக்கு இப்போ ஒரு 1000-500 கொடுத்தா சரி வக்கீல் லாங் டேட் வாங்குறேன். அப்படி என்ன பண்ணுவேன், சரி வாங்கடா பார்க்கலாம் எவ்வளோ நாளைக்கு வாங்குவீங்களா அப்படின்னு நானும் பொறுத்து போயிட்டே இருந்தேன். நானும் அந்த கோர்ட்டுக்கு போகிறது வர்றது இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் 8 வருஷம் ஆகிடுச்சு. 8 வருஷம் ஆகிடுச்சு. அப்போ பாரஸ்காரர் ஒரு 5-6 பேர்த்த தலைவர் பிடிச்சி காட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டாரு. வச்சுக்கிட்டு பேச்சுவார்த்தை இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஹைகோர்ட்டுக்கு ஒரு பெடிஷன் எழுதுறேன். உங்களாட்ட படிக்க தெரிஞ்ச ஆளுக்கிட்ட சொல்லி எழுதி அவங்க இங்கிலீஷ்லேயும் இது பண்ணி கோர்ட்டு ஸ்டாம்ப் ஓட்டி கொண்டுட்டு போய் வெளியே போஸ்ட் பண்ண வச்சிட்டேன். அது கோர்ட்டுக்கு போயிடுச்சு. தபாலாக தான் நான் இது பண்ணிக்கிறேன். கோர்ட்டு ஸ்டாம்ப்லாம் ஓட்டி எப்படி பெடிஷன் போடுறாங்களோ அந்த அளவுக்கு இது பண்ணி எழுதி போட்டேன். நான் என்ன கேட்டுக்கிறேன், அப்போ இந்த இன்ஸ்பெக்டர் கேஸுக்கு விட்னஸ்ஸு 96 விட்னஸ்ஸு 96 விட்னஸில் 56 விட்னஸ் நடந்து போச்சு. 40 விட்னஸ் நடக்கணும். 46 விட்னஸ் நடந்து போச்சு. 50 விட்னஸ் நடத்தணும். இதுக்குள்ளே 8 வருஷம் ஆகிப்போச்சு. இந்த 46 விட்னஸ் நடத்துறதுக்கு 8 வருஷம் முடிஞ்சு போச்சு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒன்றே என் கேஸை தமிழ்நாட்டுக்கு மாற்றி கொடு, இல்லைன்னா எனக்கு ஜாமீன் கொடு, இல்லைன்னா கேஸை வித்ட்ரா பண்ணி என்னை வீட்டுக்கு அனுப்பிச்சி விடு, இத்தனை வருஷம் நான் உள்ளே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்டுக்கு ஒரு பெடிஷன் போடுறேன், தபால் அனுப்பிச்சுட்றேன். அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, எனக்கு எஸ்கார்டு போட்டு சூப்பரண்டுக்கு இது பண்ணி இங்கேருந்து என்னை கூட்டிகிட்டு பெங்களூர் ஹைகோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. சரி, இந்த பெடிஷன் எப்படி போட்டால் என்ன பண்ணுங்கிறத என்னங்க விசாரிக்கிறது ஜட்ஜி கூப்பிட்றாங்க. அப்புறம் வந்து இப்போ சூப்பரண்டு கூப்பிட்டா அப்படி, சார் நீ பெங்களூர் ஹைகோர்ட்டில் பெடிஷன் போட்டியா, ஜாமீனுக்கு அப்ளிகேஷன் போட்டியா அப்படின்னு அப்படி போட்ட 2 டைம் போட்ட ரிஜெக்ட் ஆகி போச்சு அப்படின்னு. ரிஜெக்ட் ஆகி போச்சு, இப்போ எதுக்கு பண்ண ஒன்று வர சொல்லிக்கிறாங்க அப்படின்னு அப்படி. தபால் ஒன்று அனுப்பிச்சேன் சார், நானே இங்கேருந்து எழுதி ஜட்ஜிக்கு தலைமை ஜட்ஜிக்கு அனுப்பினேன் அப்படின்னு. சரி அதுக்கு தான் வர சொல்லிக்கிறாங்க, நீ சாப்பிட்டு துணியெலாம் தண்ணி ஊற்றிட்டு துணியெலாம் நீட்டாக போட்டுக்கிட்டு வா, எஸ்கார்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னேன். சரி சார் வரேன் போங்க அப்படின்ட்டு அப்புறம் நான் இப்போ சாப்பிட்டு தண்ணி ஊற்றிட்டு துணியெல்லாம் ட்ரெஸ் எடுத்து மாட்டிக்கிட்டு போனேன் கோர்ட்டுக்கு. என்னை கூட்டிகிட்டு போனாங்க, ஒரு ஜீப் வச்சு கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போனது அங்கே பெங்களூர் கோர்ட்டில் நிறுத்தினாங்க. நிறுத்தி கன்னடம் தெரியுமான்னு கேட்டாங்க. நான் தெரியாதுன்னுட்டேன். ஏடா கோடமாக அவன் எதையோ கேட்டு நாம் எதையோ பதில் சொன்னோம்னா அது தப்பாக போயிடும். அவன் கேட்குற கேள்விக்கு அது அந்த இப்போ பெங்களூர் கன்னடம் மைசூர் கன்னடமாக தான் நான் விவராக பேசுவேன். அதே அந்த உத்தர கன்னடம் இன்னமும் எனக்கு அர்த்தாங்காது. அந்த கன்னடத்தில் ஏதாவது கேட்டோம்னா சிக்கலாக போயிடும் அப்படிங்கிறதுனால எனக்கு கன்னடம் தெரியாதுன்னுட்டேன். கன்னடம் கொத்தாண்டா கன்னடம் தெரியாதுன்னுட்டேன். கொத்தில்லைன்னு கூட சொல்ல, கொத்தில்லைன்னு சொன்னால் கன்னடன்னு கண்டுக்குவாங்க அப்படின்ட்டு எனக்கு தெரியாதுன்னேன். அப்புறம் உடனே இன்னொரு வக்கீலை பக்கத்தில் கூப்பிட்டாங்க. என்ன அவன் மொழி என்ன அப்படின்னு கேட்டாங்க. தமிழ் தான். சரி அப்படின்னு அப்படி அவர் வந்து கன்னடம் தெரியுமான்னு தமிழில் கேட்டால் அப்படி எனக்கு தெரியாது சார், எனக்கு தமிழ் தான் தெரியும் அப்படின்ட்டேன். அப்புறம் தமிழில் கேட்டார், நீ என்ன இது பண்ணிக்கிறான் தபாலில் என்ன எழுதுனேன் அப்படின்னு அப்படி. நான் சொன்னேன் இப்படி தான் எழுதுனேன், ஒன்றே எனக்கு கேஸை தமிழ்நாட்டுக்கு மாற்றி கொடு, இல்லைன்னா கேஸை வித்ட்ரா பண்ணிவிட்டு எனக்கு இது பண்ணு, இல்லைன்னா எனக்கு ஜாமீன் கொடு, நான் இத்தனை வருஷம் உள்ளே இருந்திருக்கிறேன், என்னால் ஜெயிலில் இருக்க முடியல
அப்படின்னு தான் இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் அதை அந்த வக்கீல் அவங்களுக்கு கன்னடத்தில் டிரான்ஸ்லேஷன் பண்ண. அப்படி டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது என்னென்ன, அப்படியே ஒன்று கேஸை தமிழ்நாட்டுக்கு மாற்ற முடியாது, வித்தட்ராவும் பண்ண முடியாது, ஜாமீனும் கொடுக்க முடியாது, ஒன்று கேஸு ஸ்பீடாக நடத்துறதுக்கு வேணால் அது பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு. எவ்வளோ நாள் கேட்குற கேளுன்னாங்க. 1 மாதம் கேட்டேன் நான். 1 மாதம் கேட்டேன். அவங்க 1 வருஷம் ஆர்டர் கொடுத்தாங்க. 1 வருஷத்தில் முடிக்க சொல்லி 1 வருஷத்தில் இந்த கேஸை முடித்து தண்டனையாக ரிலீஸ் ஆகிறது அறிவிச்சிடணும். இந்த தேதியிலேருந்து இந்த தேதிக்குள்ளே இது பண்ணணுன்னு அவங்க டைப் பண்ணி எனக்கு ஒரு தபால் கையில் கொடுத்துட்டாங்க, ஒரு ஆர்டர் காப்பி கையில் கொடுத்துட்டாங்க. அப்புறம் அதே வக்கீல் தான் கொண்டு போய் கொடுக்குறேன். அப்படி பார்த்தா 1 இயர்னு போட்டுச்சு. இங்கிலீஷில் எனக்கு எதை கொஞ்சம் நெஞ்சம் பூரா இது பண்ணலனாலும் 1 இயருங்கிறது 1 வருஷங்கிறது எனக்கு இதாகி போச்சு. அப்புறம் சரி தெரிஞ்சுக்கிட்டு நேராக அங்கேருந்து வந்துட்டேன் மைசூர் ஜெயிலு. அப்புறம் எங்கே கூட்டிகிட்டு போனேன்னு கூட இருக்கிறவங்க கேட்குறாங்க. கோர்ட்டுக்கு போனல, இன்றைக்கி ஒரு ஆள் போனல, எங்களை எத்தனை கேஸெல்லாம் எத்தனை பேர் இருக்கா, உன்னை ஒரு ஆளையாக பிரித்து கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னாங்க. எனக்கு கோர்ட்டுக்கு தானே கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு. எந்த கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்கண்ணே? கொள்ளையாள கோர்ட்டுக்கு தானே கூட்டிகிட்டு போனாங்க. ஆர்டர் காப்பி நான் வாங்கிட்டு வந்துட்டேன், இவங்ககிட்ட ஏன் சொல்லணும் அப்படின்ட்டு கொள்ளையாளங்காட்டுக்காக தான் கூட்டிகிட்டு போனாங்க. என்னமே நான் கூட்டிகிட்டு போய் அங்கே இப்போ விசாரணை பண்ணணும்ட்டு ஜட்ஜி கூப்பிட்டு என்னமோ உங்கள் ஒப்பம் பேர் மாறி போச்சுன்னு கேட்டாங்க. அப்புறம் நான் சொன்னேன், அதோட சரி போனே நான் அனுப்பிச்சி விட்டாடா அப்படின்னு. இப்படி ஆர்டர் காப்பி வாங்கிட்டு வந்து இப்படி ஒரு தலைவாணி சொரையில் சொறி விட்டு, தலைக்கு ஒரு தலைவாணி வச்சு இப்போ படுத்துக்கிட்டு இருப்பேன், அதில் உள்ள சொறி விட்டு, இவங்க தான் லாங் டேட் வாங்குறாங்களே, 1 வருஷம் இருக்குது ஆர்டர். இந்த 2 கேஸுக்கு நான் போகிறேன். இந்த 2 கேஸுக்கு போயிட்டு இப்போ அடுத்த மாதம் 15ஆம் தேதி அந்த இப்போ தினேஷ் கேஸ் வருது, அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேஸ் இப்போ இது வருதுன்னா, நான் என்ன பண்ணுறேன், அடுத்த மாதம் 15ஆம் தேதி எனக்கு வேறு கோர்ட்டில் கேஸ் இருக்குது, இந்த இப்போ வாய்தா இந்த அந்த தேதிக்கு இந்த கேஸை போடுங்க அப்படின்னு டேட் வாங்கி போடுறது. அதே டேட்டுக்கு இப்போ அடுத்த மாதம் 15ஆம் தேதி அங்கே ஒரு அந்த மைசூர் கோர்ட்டில் இருக்குது, அடுத்தது 15ஆம் தேதி எனக்கு கொள்ளைக்காலம் கோர்ட்லேயே இது இருக்குது, 14ஆம் தேதி எனக்கு அங்கே இப்போ இது இருக்குது, 15ஆம் தேதி இங்கே போடுங்கன்னு போடுறது. 15ஆம் தேதி இங்கே டேட் போட்டால் சரி, அந்த கோர்ட்டை நான் கட் பண்ணி போடுறேன். இப்படி 1 வருஷம் நான் அந்த கோர்ட்டுக்கே போகல. ஆனால் அன்னைய காலகட்டத்தில் இருந்த ஜட்ஜி வடநாட்டுக்காரன், அந்த ஜட்ஜினுடைய கேரக்டர் எப்படிங்கிறது பூராவும் நான் தெரிஞ்சு வச்சுருக்கிறேன். வருஷத்தில் 3 வருஷமாக கேஸ் நடத்தினதில் 100க்கு 5 கேஸ் தான் ரிலீஸ் ஆகிருக்கும். 95 கேஸு போல தண்டனை தான். திருட்டு கேஸில் இருந்து, கொலை கேஸில் இருந்து, அனைத்து கேஸாக இருந்தாலும் சரி தட்டுன்னு தண்டனையை தான் அவங்க கொடுத்த கேஸ் நடத்தோம்னா கன்ஃபார்மாக வெள்ளக்குள்ளாத்தான் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிக்கிட்டேன். நீங்கள் எவ்வளோ நாள் லாங் டேட் வாங்குறீங்களா வாங்கடா கண்ணுங்களை அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், கோர்ட்டில் இழுத்து ஜெயிலில் இழுத்து பச்சிட்டு போய் படுத்துக்கிறது. அடுத்த கோர்ட்டுக்கு வாய்தாவுக்கு, அந்த வாய்தாவுக்கு வந்துரு. அதே 1 வருஷம் எனக்கு ஆர்டர் காப்பி கொடுத்தாங்க பார்த்தியா, அந்த 1 வருஷத்து ஆர்டர் காப்பி இருக்கும் போது 17 நாள் இருக்குது. அப்போ தான் போகிறேன். அப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஜட்ஜி மாற்றிட்டு போயிட்டு ராதா உல்லா கிருஷ்ணன்னு சொல்லி ஒரு ஜட்ஜி வந்துட்டு, அப்படி புது ஜட்ஜி ஆர்டர் காப்பியும் எடுத்து வச்சுக்கிட்டு ஜெயிலில் இந்த காப்பியை எடுத்து சட்டைக்குள்ளே வச்சுக்கிட்டு பனியனுக்குள்ளே ஓட்டி விட்டுக்கிட்டு, அது இல்லாமல் ஒரு பேப்பரு சூப்பரண்டுக்கிட்ட போய் ஒரு பேப்பர் வாங்கி சூப்பரண்டு ஜீல வச்சு கொடுக்க சொல்லி எடுத்துக்கிட்டு வரேன். ஏன்னா இங்கேருந்து நம்ம இந்த ஆர்டர் பேப்பர் எடுத்துகிட்டு போகும்போது நம்மக்கிட்ட இருக்கிற பேப்பர் செக் பண்ணி பிடிக்குவாங்க போலீஸாருங்க. அதுக்காக என்ன பண்ணுறேன், இந்த பேப்பர் ஒன்று இப்போ சூப்பரண்டுக்கிட்ட போய் ஒரு பேப்பர் வாங்கி அதில் கன்னடக்காரனை எழுதி கொடுக்க சொல்லி எழுதி கன்னடத்தில் சீல் வச்சு எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா என் பேப்பர் என்ன சார், கோர்ட்டுக்கு பெட்டிஷன் கொடுக்குறதுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் சார், இப்போ சூப்பரண்டு சாயப் இருக்கிறத தான் வாங்கினேன் அப்படின்னு. சரி போ அனுப்பிட்டான். எடுத்துகிட்டு போயிட்டேன். போன உடனே அப்புறம் போய் டேட்டுட்டாங்க. டேட்டுக்கு முதல்ல இந்த பேப்பரை கொண்டுட்டு போய் நான் கொடுக்குறேன். அவங்க டேட்டு சொல்கிறாங்க, நான் கொண்டுட்டு போய் இந்த பேப்பரை கொடுத்தேன். அந்த பேப்பரை பார்த்துட்டு தான் டேட்டு இத்தனாம் தேதி டேட்டுன்னாங்க. அப்புறம் நான் சார் அப்படின்னேன். ஏன்னா அப்படின்னா நான் இருந்துக்கிட்டு 8 வருஷம் நான் ஜெயிலில் இருந்து போயிட்டேன். 8 வருஷம் முடித்து இது 9வது வருஷம் நடந்துகிட்டு இருக்குது. இத்தனை வருஷம் நான் ஜெயிலில் இருக்கிறேன். நீங்கள் எனக்கு என் கேஸை வேகமாக ட்ரையல் பண்ணி கொடுங்க, என்னால் ஜெயிலில் இருக்க முடியல அப்படின்னு சொல்லி நான் ஜட்ஜி கேட்குறேன். நீங்கள் ஜாமீனில் இருக்கிற கேஸை நான் சொன்னது, ஜாமீனில் இருக்கிற கேஸை பொறுமையாக நடத்துங்க. ஏன் அல்லது எனக்கு ஜாமீன் கொடுங்க, நானும் பொறுமையாக இன்னும் 4 வருஷம் கழிச்சு கூட கேஸ் நடத்திக்கலாம். ஒன்றே எனக்கு ஜாமீன் கொடு, அல்லது எனக்கு கேஸை வேகமாக முடிச்சு கொடு. இது 2 பாயிண்ட் தான் நான் ஜட்ஜி கேட்டது. அந்த ஜட்ஜிக்கு வந்துச்சு, அப்படி சொல்கிறன்னு தலைக்கு ஏறிச்சேன். நீ படுத்துருக்கிறான்னு இருக்கிறியா நீ
இந்த கோர்ட்டில் 6500 வழக்கு இருக்குது. இந்த 6500 வழக்கு நான் தான் நடத்தணும். வழக்கை நடத்துறது எனக்கு பவர் இல்லைன்னுட்டான். எடுத்ததுமே இப்படி சொன்ன உடனே சரி பார்த்துட்டு தான் எல்லாம் இவங்க ஒரு பக்கம் முறைக்கிறாங்க, வக்கீல் ஒரு பக்கம் முறைக்கிற. அப்படி நான் ஒரு 5 நிமிஷம் சைலண்ட்டாக இருந்தேன். மறுபடியும் டேட் என்ன ஜட்ஜி டேட் என்ன அப்படி இப்போ தானே நம்மளுக்கு தானே சொன்னேன் இப்படி உன் கேஸ் நடத்துறதுக்கு பவர் இல்லைன்னு. இப்போ டேட்டு போடுறதுக்கு எப்படி பவர் வரும் அப்படின்னு நான் அதுக்குள்ளே மனசை அப்படி தேத்திக்கிட்டு இதுக்கும் நம்ம ஒரு அப்ளிகேஷன் போட்டு தான் பார்க்கலாம் என்ன தான் ஆகுதா அப்படின்னு மட்டும் மறுபடியும் சாருண்ணே என்னன்னா ஏன் கேஸுக்கு டேட்டு போடாத, என் வாரண்டில் டேட்டு போடாத அப்படின்னு. நான் போடாத யார் போடுவாங்க அப்படின்னு. அப்படி இப்போ தானே சொன்னேன் உன் கேஸை நடத்துறதுக்கு எனக்கு பவர் இல்லைன்னல்ல, இப்போ டேட் போடுறதுக்கு மட்டும் உனக்கு எங்கே வந்துச்சு பவர்? என் கேஸுக்கு டேட்டு போடாத எந்த ஜட்ஜி வரும் அப்படியே அந்த ஜட்ஜிக்கிட்ட நான் கேஸ் நடத்துக்கிறேன் அப்படின்னு. அப்படிங்கும் போது அங்கே வக்கீலை கூப்பிட்டது என்ன நீ இது பண்ணிகிட்டு இருக்கிறியா, விளையாட்டு பண்ணிகிட்டு இருக்கிறியா, அக்யூஸ்ட்டு இப்போ வந்து இப்போ கட்சிக்காரன் பேசுகிறான் நீ நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற என்ன அப்படின்னு அங்கே வக்கீல் மேலே யாருன்னா அப்படியே வக்கீல் ஒரு பக்கம் என்ன முறைச்சா அப்படி. அப்புறம் தான் ஏன் இது மாதிரி பண்ணுற அப்படின்னு. அப்படி அப்போ தான் நான் வக்கீல்கிட்ட சொன்னேன், பாரு சார் 17 நாள் இருக்குது இந்த கேஸ் ஆர்டர் முடியறதுக்கு, 1 வருஷம் ஆர்டர் முடியறதுக்கு எனக்கு கையில் கொடுத்துக்கிறாங்க, அவங்க போஸ்ட்டில் அனுப்பிச்சிருக்கிறாங்க, எனக்கு தெரியும். இந்த கேஸை 17 நாளைக்குள்ள எனக்கு கேஸ் முடிச்சு கொடுக்கலன்னா நான் மறுபடியும் கடமாதிப்பு கோர்ட்டில் போடுவேன். அது என்ன இருக்கும்னா தமிழ்லேயே நான் பேசுகிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் தமிழ்லேயே பேசுகிறத பார்த்து பண்ணது. அப்புறம் அவனை வக்கீலை கூப்பிட்டு என்ன 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 சொன்னான், என்ன பேசுகிறான் அப்படின்னு கேட்டான். இப்படி தான் அவன் பேசுகிறான். ஒன்று எங்கே வந்துச்சு இதை 17 நாளையில் எங்கே இருக்கிற ஆர்டர் காப்பி, அந்த ஆர்டர் காப்பி எங்கே அப்படின்னு கேட்டேன். அப்படி ஆர்டர் காப்பி பிபி கூப்பிட்டு கேட்டால் எனக்கு வரலங்கிறான். சரி, எனக்கு கையில் கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க, அவங்களுக்கு கொரியரில் அனுப்பிச்சி விட்றாங்க, போஸ்ட்டில் வருது. எனக்கு கையிலேயே கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க, கோர்ட்டு சீல் வச்சு கையிலேயே இருந்தால் எடுத்துகிட்டு போ, உனக்கு 1 வருஷத்தில் கேஸ் முடிச்சு கொடுக்க சொல்லி ஆர்டர் கொடுத்துக்கிறான்னு எனக்கு கையிலேயே கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க. இந்த ஆர்டர் காப்பி நான் கையில் வச்சுக்கிட்டு பேசுகிறேன், இல்லை அது மாதிரி ஆர்டர் காப்பி எங்களுக்கு வரல அப்படின்னாங்க. ஆர்டர் காப்பி வந்துக்குதுங்கிறேன், அவங்க வரலங்கிறாங்க. ஆர்டர் காப்பி இப்போ நாங்கள் காமிச்சுவிட்டா அப்படின்னு கொண்டா பார்க்கலாம் அப்படின்னாங்க. எடுத்த அப்புறம் தான் சட்டையில் உள்ளேருந்து கை விட்டு இழுத்தான். அந்த இதை இழுத்த கொண்டாடினாங்க. வாங்கிட்ட கொடுக்கடா தயாராக இல்லை அப்படின்னு மட்டும் பக்கத்தில் போலீஸாரன் போலீஸாரங்கிட்ட கூப்பிட்டு இதை போய் ஒரு 3 ஜெராக்ஸ் போட்டுட்டு வா சார், காசு நாங்கள் கொடுக்குறேன் போட்டுட்டு வாங்க அப்படின்னு. தெரிஞ்ச போலீஸார். அப்புறம் போய் போட்டுக்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அப்புறம் ஜட்ஜிக்கு ஒன்று, கவர்மெண்ட் வக்கீலுக்கு ஒன்று, எங்கள் வக்கீலுக்கு ஒன்று, 3 பேர்த்துக்கு நீ 3 தூக்கி வச்சுவிட்டு நான் ஒரு ஜன்னல் வச்சுக்கிட்டேன். அப்புறம் பார்த்துட்டு தான் அதில் காப்பி 1 காப்பி 2 போட்டு அடிச்சுக்கிறாங்க. சரி, அந்த காப்பி 1 காப்பி 2 போட்ட ஆர்டர் காப்பி பார்த்துட்டு தான் இவனுக்கு கையில் கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்கயா, எனக்கு வந்துக்குதியா, போஸ்ட்டில் வந்துக்குதியா, இந்த தேதியில் எனக்கு காப்பி அனுப்பிச்சிக்கிறாங்க, இந்த கோர்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. அப்போ எந்த சேர்ச்சி இருந்தாலும் இந்த கோர்ட்டுக்கு இப்போ ஆர்டர் வந்துக்குது, அந்த ஆர்டர் காப்பி எங்கே எடுத்தா அப்படின்னா பின்னால் போய் ஒரு 1/4 மணி நேரத்தில் அந்த ஆர்டர் காப்பி தூக்கிட்டு வராங்களே எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அப்புறம் தான் கூப்பிட்டு சொன்னேன், அப்படி பாரு 46 விட்னஸ் நடந்துக்குது, இன்னும் 50 விட்னஸ் நடக்கணும். இந்த 50 விட்னஸும் நீ கூட்டிகிட்டு வர மாட்டியா எனக்கு தெரியாது. போலீஸாரையும் கூப்பிட்டு கவர்மெண்ட் பிபியும் கூப்பிட்டு என்ன பண்ணுவே தெரியாது. 17 நாள் 12 நாளைக்கு அந்த கேஸ் ஆர்குமெண்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டு முடிச்சாகணும் அப்படின்னுட்டாங்க. அப்புறம் அதே மாதிரி ஆர்குமெண்ட் ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் முடித்து 12 நாளையில் கேஸை விடுதலை பண்ணிவிட்டாங்க. எப்படி 50 சாட்சிகள் அவ்வளோ சீக்கிரம் விசாரி? ஒரே ஒரு விட்னஸ் வரல, ஒரே ஒரு விட்னஸ் கூட இப்போ பின்னால் அதுதான் அன்றைக்கே சொல்லிவிட்டேன். அப்படியே நீ என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது. இந்த 12 நாளைக்கு 50 விட்னஸும் கொண்டுட்டு வந்து நிறுத்தினா இப்போ வர சாட்சியை கூப்பிட்டு இப்போ பொட்டி ஏற்றி விசாரணை பண்ணுவேன், வழியாக பூரா கேன்சல் பண்ணிவிடுவேன், பூரா டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு நான் கேஸை ஆர்குமெண்ட் ஜட்ஜ்மெண்ட் வச்சுருவேன் அப்படின்னுட்டு. அப்படி ஆர்குமெண்ட் இப்போ வரல, அதுக்கு பின்னால் பூரா இப்போ தான் ஆர்குமெண்ட் ஜட்ஜ்மெண்ட்டு. கவர்மெண்ட் வக்கீல் இப்போ 3 நாள் பண்ணான் ஆர்குமெண்ட்டு, எங்கள் வக்கீல் 2.5 நாள் பண்ணேன், 2 நாள் தான் பண்ணேன். அப்படி அந்த கேபி உஷா வந்து 1 நாள் பண்ணிச்சு. சரி, இது இல்லாமல் நான் அங்கே பெங்களூரில் அந்த 5 பேர் மர்டரில் எத்தனை பேர் ரிலீஸ் ஆனாங்க, எத்தனை பேர் கன்விக்ட் ஆனாங்க? அந்த தினேஷ் கொலை வழக்கு ஒருத்தர் கூட அதில் கன்விக்ட் ஆகலை. ஓஹோ. இப்போ வீரப்பன் வந்து ஏகப்பட்ட துப்பாக்கிகளை பயன்படுத்தியிருக்காரு, நாட்டு துப்பாக்கியிலிருந்து எல்லாமே. ஆமாம். எத்தனை ரக துப்பாக்கி பயன்படுத்தியிருப்பார், என்னென்ன மாதிரியான துப்பாக்கின்னு உங்களால் சொல்ல முடியுமா? சொல்லலாண்ணா, சொல்லுங்களேன். ஆரம்பத்தில் என்ன துப்பாக்கி பயன்படுது? 375 இந்த 575 அது ஃபஸ்ட்டு ரைஃபிள். ஓஹோ, அது எந்த மாதிரியான டெக்னிக் இருக்குது அதில்? அது வந்து லிவர் டைப்புக்கு தான் யானை அடிக்கிறது. தோட்டம் வந்து எவ்வளோ பெரிய காட்ரேஜ் வரும் அதுக்கு. ஓஹோ, எவ்வளோ தூரம் போகுது அடித்தா? அது வந்து ஒரு 5 டன் கெப்பாசிட்டி
5 டன் கெப்பாசிட்டி எடுத்து கமத்தக்கூடிய பவர் அதுக்கு. சரி. 470க்கு வந்து 4 டன்னு, அதுக்கு 5 டன்னு. ஓஹோ. 1 டன் பவர் அது எச்சா எடுத்து கமத்தக்கூடிய பவர். சரி. 375 அந்த 575. அதுக்கு பின்னாடி 407 470. 407ங்கிறது என்ன? அதுவும் துப்பாக்கி தான், அந்த ரைஃபிள் தான். அது எத்தனை டன் எப்படி போகும்? அதுவும் 5 டன்னுக்கு பக்கமாக எடுத்து கமத்தோம். தோட்டாவில் இவ்வளோ சைஸில் இவ்வளோ லென்த் இருக்கும், இவ்வளோ லென்த் இருக்கும். ஆணையில் இந்த பக்கம் மூஞ்சினா அந்த பக்கம் தட்டலாடி ஓடி போயிடும். சரி. அதுலேயும் 2 ஹைட் இருக்குது, காப்பர் ஒன்று சாப்பன்ஸ் ஒன்று. அந்த காப்பருக்கு வந்து தலைவில் கூராக இருக்கும், காப்பர் மட்டும்தான் இருக்கும். அந்த சாப்பன்ஸுங்கிறதுக்கு வந்து தலைவில் கொஞ்சோண்டு ஈயம் வச்சுருப்பாங்க. அந்த ஈயம் வச்சுருக்கிற தோட்டா கொஞ்சம் பவர் கம்மி. அந்த ஈயம் இல்லாத தனியாக காப்பராக இருக்குது பார்த்தியா, அது பவர் ஜாஸ்தி. 470 407 450 இப்படி நிறையா வெரைட்டிகள் இருக்குது. தோட்டா துப்பாக்கி டபுள் பேரல், சிங்கிள் பேரல், நாட்டு துப்பாக்கி. இப்படி எத்தனை ரக துப்பாக்கி வச்சுருந்துருப்பாரு? 470 வச்சுருந்தாரு நான் இருக்கும்போது. 472 தோட்டா துப்பாக்கி டபுள் பேரல் 2. அதுக்கு பின்னால் சேலத்தில் போய் ஒரு 5 சிங்கிள் பேரல் தோட்டா துப்பாக்கி வாங்கிட்டு வந்தோம். அது இல்லாமல் நாட்டு துப்பாக்கி. தோட்டா துப்பாக்கி 5 ஷாட்லாம் இருக்குது. 5 ஷாட்டு அப்படியே ஒட்டுக்காக எடுத்து அடிச்சிங்கன்னா சட 5 ஷாட்டு போவோம். சரி. AK-47 மாதிரி இதெல்லாம் உண்டா? AK-47 வச்சுருந்தா? AK-47லாம் நான் இருக்கும்போது இல்லை. இல்லை, அதுக்கு பின்னாடி பெண்ணாரம் பேங்க் அடித்தாங்க பார்த்தியா, அப்போ ஒரே ஒரு திருநாடி தூக்கி விட்டாங்க. சரி. அங்கே போலீஸார் பேங்க்கு செக்யூரிட்டி இருந்துக்கிறாங்க. இவங்க போயிருக்கிறாங்க, அவங்களே எடுத்து அடிச்சிருக்கிறாங்க, இவங்களே எடுத்து அடித்தாங்களே. அடிக்கும்போது பெண்ணாரத்தில் ஒரு போலீஸார் நட்டு விட்டாங்க. அந்த தூங்கிட்டு இருந்தவன் என்ன பண்ணால் ரைஃபிள் விட்டு அடிச்சுட்டு பேர் போட்டாடா இடராடா கூட ஓடி போயிட்டான். அப்புறம் இவங்க போய் பார்த்துக்கிறாங்க, அந்த திருநாடி ரைஃபிள் ஒன்று கிடந்துக்குது, எடுத்துகிட்டு வட்டாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் துப்பாக்கி இவங்க சீஸ் பண்ணது. அதுக்கு பின்னால் ராமாபுரத்தில் போய் போந்தாங்க, அங்கே அள்ளிக்கிட்டாங்க. அங்கே அள்ளிக்கிட்டாங்களா, அள்ளிட்டு பின்னால் இப்போ வந்து செக்கிலா மாதிரி இவங்களெல்லாம் அடித்தாங்க. AK-47 SLRலாம் அப்போ அங்கே எடுத்திருப்பாங்க. அப்புறம் இங்கே ரங்கசாமி ஹோட்டலில் அடித்தாங்க, அதுலாம் சிக்கிலி ஆட்டங்குது. அதே அவரே சொல்கிறாரு, நான் விலை போட்டெலாம் வாங்கலை துப்பாக்கி. AK-47 SLRலாம் அந்த பாரசேரை பார்த்து போலீஸாரை அடிச்சுவிட்டு ஸ்டேப்புக்காரரை அடிச்சுவிட்டு நான் எடுத்துக்கிட்டேன். தோட்டா கூட அதுக்கு பின்னால் அவங்களே எஞ்சிவிட்டு ஓட்டின தோட்டாவை வச்சுக்கிட்டு தான் இவர் பயன்படுத்தி இருந்துக்கிறாரு. அதுக்கு பின்னால் ஏதாவது தோட்டா ஏதாவது ஆர்பரில் ஏதாவது மிலிட்ரி அதில் போலீஸார் யாராவது பிடிச்சி வாங்கினா அதெல்லாம் என்னங்கிறது தெரியல. அவங்க அடித்த தோட்டாவிலேயே இப்போ அதில் தோட்டா அதுக்கு மேலே இவங்க இப்போ அடிச்சு போடுறாங்க, கீழே வந்து போயிடுறாங்க, ஓடி எடுத்துக்கிறது தான். இப்படியே இது பண்ணது தான். இவர் கேங்கில் வந்து துப்பாக்கி சுடுற பயிற்சி எடுத்தவங்க மட்டும்தான் வச்சுட்டாரா, இல்லை துப்பாக்கி சுடுற பயிற்சி கொடுத்தாரா? அது பயிற்சியும் கொடுப்பாரு. அவங்க தங்கச்சிக்கு பயிற்சி கொடுத்தா அப்படியே, முத்துலட்சுமிக்கு பயிற்சி கொடுத்தா அப்படி, இப்படி தான் என்னன்னு கூட இப்போ நீங்கள் நிற்க வச்சுக்கிட்டு முத்துலட்சுமி அடிப்பாள். முத்துலட்சுமி அடிக்க தெரியும், அவங்க தங்கச்சி மாரிமாளுக்கு அடிக்க தெரியும். நல்லா முத்துலட்சுமியோட மாரிமா நல்ல வீட்டுக்காரி. நான் சேர்ந்த பின்னால் கூட முத்துலட்சுமி அப்போ மாரிமா ஒரு ஈடு 2 ஈடு வாங்கி அடித்து பார்த்துருக்குறேன், நானே பார்த்துருக்குறேன். ட்ரைனிங் கொடுப்பா. அப்படி ட்ரைனிங்னா ஒரு ஈடு 2 ஈடு அதுக்கு மேலே மிஸ் ஆச்சுன்னா இப்படி தான்ப்பா அடிக்கிறது அப்படின்னு கரெக்ட் பண்ணிக்க அப்படின்னு இது பண்ணிக்குவாங்க. அது என்ன அதுக்கு மேலே எடுத்துக்கிட்டு அவனே தூக்கிட்டு தெரிஞ்சு அப்புறம் ஒரு 10 ஈடு இட்டால் இப்போ தான் ஆகிக்குது, ட்ரைனிங் வந்துடுது. வீரப்பனோட பலமே துப்பாக்கி தான் சொல்லலாமா எப்படி? ஆமாம், இந்த டீமோட பலமே துப்பாக்கி தான், குறிவாகத்தை அடிக்கிறது. ஆமாம். இந்த குறிவாகத்தை அடிக்கக்கூடிய அளவில் போலீஸ் ஆஃபீஸருக்கு யாராவது இருக்காங்களா, ஏதாவது தெரியுமா? போலீஸ் ஆஃபீஸருங்கன்னா ஒரு சிலர் அடிக்கலாம். அதை சவாலாக இருந்தது போலீஸ் வந்து துப்பாக்கி சுடுறதுக்கும் வீரப்பன் துப்பாக்கி சுடுறதுக்குமான வித்தியாசம் தான். வித்தியாசம்னா போலீஸ்காரனுக்கு 6 மாதத்துக்கு ஒரு இடம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஒரு 5 ரவுண்டு துப்பாக்கி இப்போ தோட்டா கொடுப்பான். உடனே திருநாட்டு தெரியா இருக்கும், திருநாட்டு தெரியுன்னே வச்சுக்காங்களேன், திருநாட்டு தெரியில் 5 ரவுண்டு கொடுப்பான். அது என்ன பண்ணுவான், 200 அடியில் ஒரு டார்கெட் பார்த்து வச்சுருவான். இப்படி ஒரு 2 மரத்தை நட்டு இந்த சைடு ஒரு மரத்தை நட்டு இதில் ஒரு துணியாக அல்லது பேப்பராக கட்டி இதை இந்த பொம்மை மாதிரி இது மாதிரி ஒரு ரவுண்டு மார்க் பண்ணிடுவான். 3 ரவுண்டு அது மாதிரி வரும். 3 ரவுண்டில் இப்போ நீங்கள் கண்ணால் போட்டுக்கிறீங்க பார்த்தியா, இவ்வளோ பெருசு தான் அந்த ரவுண்டு. இந்த ரவுண்டுக்குள்ளே அடிக்கிறவன் தான் கரெக்டான ஈட்டுக்காரன், அவன் தான் கரெக்டான துப்பாக்கி பயிற்சி பெற்றவன். அது மாதிரி எல்லோரும் அடிக்க முடியாது. இப்போ இவ்வளோ அங்கே போராடு இருந்துச்சுன்னா அந்த போராடு மேலே யார் அடித்தாலும் கொண்டு போயிடும், அடிபட்டுரும். 2 கண்ணும் தெரியாதவங்க கூட இப்போ அந்த நேருக்கு தான் இருக்குது அடியானா அடித்தா உழுது போயிடும், பட்டுரும். ஆனால் அந்த ரவுண்டுக்குள்ளே அடிக்கணும், அவன் தான் கை தேர்ந்தவன். இப்போ அதில் வந்து கை தேர்ந்தவர் தான் வீரப்பன். ஆமாம். நீ
₹1 காயின்ஸை கொண்டுட்டு போய் மரத்தில் ஒட்ட வச்சுட்டு 100 அடிக்கு அந்த பக்கம் மரத்தில் ஒட்ட வச்சுட்டு அடிச்சின்னா அந்த 100 அந்த ₹1 காயின்ஸ் அப்படி மரத்தில் உள்ளே பூதணும். அப்படி ட்ரைனிங். ஓஹோ. மசில் லோடிங் வெடியிலேயே நாங்களே அது மாதிரி அடிப்போம். ₹1 காயின்ஸை மரத்தில் இது பண்ணி விட்டா, அல்லது மரத்தில் இவ்வளோ அகலம் ஒரு ₹1 காயின்ஸ் அகலம், அல்லது இவ்வளோ அகலம் ஒரு கை அகலம், ஒரு இப்போ நோட்டில் இப்போ பழைய காலத்து ₹1 நோட்டுக்குதில் அவ்வளோ அகலம் அடிச்சு விட்டு 100 அடி 150 அடியில் போய் நின்று அடித்தா அந்த நாங்கள் மார்க் பண்ணியிருக்கிறோமே அந்த மார்க்கில் ஏறணும். குண்டு ஒரு குண்டு போட்டு அடித்தா அந்த ஒரு குண்டு அதுலேயே ஏறணும். அதுதான் ட்ரைனிங். இப்போ இதில் துப்பாக்கி சுடுறதுல ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக சேத்துக்குழிக்கு வாய்ந்த வீரப்பன். இப்போ நீ குழந்தான் உங்களை மாதிரி எத்தனை பேர் அப்படி இருந்திருக்கு? குழந்தான் வேறு துரசாமி நல்ல வீட்டுக்காரன் இருக்காரப்போ? இல்லை, அங்கே தான் அதுக்கிட்ட ஒசூர்கிட்ட செட்டல்லி ஒசூர்கிட்ட போய் ரங்கசாமின்னு ஒரு செட்டியார் ஒருத்தன், இவங்க யார் அர்ஜுனை, துரசாமி, கண்டியாமட்டு கிருஷ்ணன், குப்சாமி, இவங்கெல்லாம் அந்த 2 மல்ற கேஸில் இருக்கிறாங்க. அப்போ அவனும் ஒரு கொலை கேஸில் அந்த செட்டியாரும் ஒருத்தாங்க வந்து அவங்களோட பழக்காயம் போயிடுறான். பழக்காயம் போயிட்டு பின்னாடி இவங்கெல்லாம் வெளியே வந்தாங்க பார்த்தியா, வெளியே வந்து வீரப்பங்கிட்ட போய் துரசாமியும் சேர்ந்துக்கிட்டான், அர்ஜுனும் சேர்ந்துக்கிட்டான். குப்புசாமியும் கண்டியாமட்டு கிருஷ்ணனும் சேரலை. துரசாமி என்ன பண்ணுறான், அந்த செட்டியார் நமக்கு இது பண்ணுவான், சப்போர்ட் பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் போயிடுற அப்படி நம்பி போயிடுற அப்படி. அப்போ தான் அங்கே என்ன பண்ணுறான், அந்த செட்டியார் நான் ரேஷன் வாங்கி கொடுன்னு தான் போய் கேட்குறாங்க. துரசாமியும் குள்ளனூர் சேகர்னு சொல்லி ஒரு பையன் 2 பேர் போயிடுறாங்க. குள்ளனூர் சேகர் என்ன பண்ணிக்கிறான், ஒரு இடத்துல பிணுக்கால இருந்திருக்கிறான். அந்த துரசாமியை போட்டு பூட்டிவிட்டு இவன் போய் தகவல் கொடுத்துட்டான், போலீஸுக்கு தகவல் கொடுத்துட்டான். போலீஸ் வந்து அப்படியே வீட்டை ரவுண்ட் பண்ணிடுச்சு. ரவுண்டு பண்ணின உடனே துரசாமியை வீட்டில் இருக்கிறவனை அடிக்கிறாங்க. இவன் என்ன பண்ணிவிட்டான், துரசாமி அரெஸ்ட் பண்ணி போடலான்னு தான் இவங்க வந்து அப்படியே வீட்டை இது பண்ணி தான் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. டோரை ஓப்பன் பண்ணும் போதெல்லாம் துரசாமி முன்னாடி மிந்திக்கிட்டான். போட்டான் பொன்னப்பங்கிற ஒரு ஏட்டை. சரி, பொன்னப்பங்கிற ஏட்டை துரசாமி போட்டான். துரசாமி உடனே அதிரடி படம் போட்டுருச்சு. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த பையன் இன்னொருத்தன் காவலுக்கு இருந்தால் மதியா ஒரு குறிப்பிட்ட தூரத்தில், அவன் என்ன பண்ணுறான், போலீஸ் வந்துருச்சுன்னு கூட அங்கேருந்து திருப்பி அடிக்கிறான். அப்புறம் இவனை துரத்தி பிடிச்சி போடுறாங்க. பிடிச்சி அவனை கொண்டுட்டு வந்து உயிரோடையே என்ன சித்திரவதை பண்ணாலும் தெரியல. அதுக்கு பின்னால் அவனையும் விட்டுருக்க மாட்டாங்க, கொண்டு விட்டாங்க. இப்போ இந்த அளவுக்கு துப்பாக்கி சுடுறதுல வந்து வேறு யார் இருந்தாங்க அதில் டீமில்? அதுக்கு முன்னே குழந்த பையன், பழைய ஆளில் குழந்த பையன் நல்லூர் ராமாதையன் பெரும்பாலுமே கூட ஓரளவுக்கு அடிப்பான். இப்போ சுமார் எத்தனை ரக துப்பாக்கிகள் பயன்படுத்தியிருப்பார் வாழ்நாளில் வீரப்பன்? வாழ்நாளில் ஏகப்பட்ட SLR இப்போ இது பண்ணிருப்பா அப்படி. அதுக்கு முன்னே மசில் லோடிங், ஃபஸ்ட்டு மசில் லோடிங் தான் ஃபஸ்ட்டு. அப்புறம் ரைபிள், அவன் தோட்ட துப்பாக்கி, அதுக்கு மேலே திருநாட்டுத்திரி, அப்புறம் ஏகப்பட்ட SLR, 375 மேகன்னு ஒரு ரைபிள் இருக்குதான். ஆனால் அவர்கிட்ட நீ கன்னில் கேட்டுக்கிட்டீங்கன்னா போலீஸ்காரங்க கூட அந்தளவுக்கு இப்போ இது பண்ண முடியாது, மிலிட்ரிக்காரங்க கூட இப்போ அது மாதிரி சொல்ல முடியாது. கேட்லாக்கே வச்சுருப்பா. அப்படி இப்போ வச்சுருந்தா அப்படியே ஒரு கேட்லாக் கன்னு, மிஷின் கன்று என்னென்ன ரகத்தில் கன்று இருக்குதுங்கிறது பூராமே கேட்லாக் வச்சுக்கிட்டு இருந்திருக்கிறார். அது யார் வாங்கி கொடுத்தாங்களோ மொத்தத்தில் கேட்லாக் ஒன்று வச்சுருந்துருக்கிறார். அதான் இந்தியா டுடேவில் ஒரு போகம் போட்டிருந்தாங்க, படித்து இப்போ சொல்கிறேன். அப்படி பாகிஸ்தானில் போலிகண்டியான்னு சொல்லி ஒரு இடங்கு தான். அந்த இடத்துல போய் துப்பாக்கியை தான் அது பண்ணுறாங்களாம். சோப்பு சீப்பு கண்ணாடி மாதிரி மார்க்கெட்டில் எப்படி சோப்பு சீப்பு விற்கிது அப்படி விற்கிது அப்படின்னு சொல்லி இந்தியா டுடேவில் போட்டிருந்தாங்க. அங்கேருந்து தான் ஸ்ரீலங்காவுக்கு LTT-காரருக்கு அங்கேருந்து தான் அதானது. ஆமாம், ஒரு டைம் கொண்டுட்டு வந்து ஹெலிகாப்டரில் கூட புருளியாங்கிற இடத்துல ஒரு இடத்துல கொண்டுட்டு வந்து கொட்டிவிட்டாங்க. எத்தனையோ ஆட்டு மாட்டுக்காரங்களாம் ஏகப்பட்ட எடுத்துக்கிட்டான். அது எங்கே இலங்கைக்கு கொண்டுட்டு போய் கொட்டுறது தான் ஹெலிகாப்டரில் வந்தது. அது எங்கே கொண்டு போய் வந்து திசை மாதிரி எங்கேயோ கொட்டிவிட்டான், மகாராஷ்டிராவிலேயே எங்கேயோ இப்போ ஒரு பகுதியில் கொட்டிவிட்டான், புருளியான்னு சொல்லி. அப்போ நான் மைசூர் ஜெயிலில் தாங்கிறேன். இப்போ துப்பாக்கி ஒரு பக்கம் இருந்தாலும் பாலாறு குண்டு வெடிப்பு தான் வந்து வீரப்பன் வந்து ஒரு குண்டு வச்சு தகர்க்கிறதுங்கிற ஒரு விஷயம் வெளியே வருது. ஆமாம், அதுக்கு முன்னாடி பின்னாடி ஏதாவது குண்டு வச்சு தகர்த்தது இருக்கா? இல்லை. எப்படி அப்போ மட்டும் ஒரு திடீர்னு அந்த அந்த ஆப்ரேஷனில் இறங்கினாருன்னு தெரியுங்களா? அந்த ஆப்ரேஷனில் இறங்கிறதுக்கு காரணம் என்ன சொல்லட்டுங்களா? வீரப்பனும் ஊருக்காரன் 1க்கு 2 சொல்லி போலீஸ்காரங்கிட்ட சொன்னான்.
போலீஸாருக்கு பேச்சை கேட்டுக்கிட்டு அது ஊருக்காரர் பேச்சை கேட்டுக்கிட்டு போலீஸாரனும் ஆடினாங்க, ஃபாரஸ்ட்காரனும் ஆடினாங்க. ஊருக்காரன் தானே இன்றைக்கி இந்த அளவுக்கு பண்ணி விட்டான். ஊருக்கே முழுசாக செடி வச்சு பார்த்துருந்தோம். பூரா ஃபாரஸ்ட் ஆகட்டும் அக்கால வலிங்க. நாம் சாவறோன்னா நம்மளோட இருக்கிறவனையும் சேர்ந்து சாகணும் தான். நமக்கு ஒரு கன்று போனால் எதிரிக்கு 2 கன்று போகணுங்கிற மாதிரி இந்த மாதிரி தான் பிளான் பண்ணுன்னு தான் அவர் இது பண்ணினது. இது எங்கே செங்கப்பாடி ரோட்டில் நடத்த வேண்டிய காலகட்டம். செங்கப்பாடி ரோட்டில் தான் இதை வச்சு நடத்தணுங்கிறது நான் இருக்கும்போது இந்த கெச்சு. அப்புறம் என்ன ஆகிப்போச்சு, அதுக்குள்ளே கராத்தா கோபாலம் இங்கே தமிழ்நாட்டில் எடுத்துகிட்டு மேட்டூரில் ஆடினானா, பிடிக்கிறதே சரி, கழட்டுறதே சரி, கட்டுறதே சரி அப்படின்னு, சரி வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு இப்படி தான் காடா துணியில் எழுதி மேட்டூர் பதில் குளத்தூர் பஸ் ஸ்டாண்டில் கட்டினது. சரி அதை பார்த்த உடனே ஐயாவுக்கு இருக்கு இன்னும் கொஞ்சம் ரத்தம் பிபி ஏறிக்கிச்சு, ரத்தம் சூடாகி போச்சு. போனது தான் வாடா பார்க்கலான்னு கூட தான் வச்சு தூக்கணும் தாங்க. இல்லை, ஒரு வெடிகுண்டு வச்சு தகர்க்கிறதுங்கிறது அந்த ஒரு சம்பவம் தான் வீரப்பனோட வாழ்க்கையில் நடந்தது. ஆமாம் ஆமாம். அப்போ இந்த டெக்னிக் வந்து ஏற்கனவே ஒரு தடவை பழக்கம் இல்லாமையோ அல்லது ஒரு தடவை பழகிட்டால் மறுபடி அதை பயன்படுத்தாமல் இருக்கிறதோ ஆச்சரியமான விஷயம். அது எப்படி அவர் அந்த சமயம் மட்டும் வெடிமருந்து அவருக்கு கிடச்சதா, இல்லை எப்பவுமே வெடிமருந்து வச்சுருப்பாரா? வெடிமருந்துன்னா 144 கோரியில் நம்ம வந்து முன்னே ஏற்கனவே முதல்ல சொன்னோம் பார்த்தீங்களா, பேட்டியில் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த 144 கோரிக்கையார்கிட்டையுமே எனக்கு தோட்டா வேணும், உப்பு வேணும் கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டார். வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து வச்சுட்டார். கராத்தா கோபால்னு தூக்கணுங்கிறது கங்காணம் கட்டினது கட்டியாச்சு. இதுக்காகவே வாங்கினது தான். இதுக்காகவே வாங்கி சேகரித்து வச்சுட்டு இருந்து இதை எங்கே வர வச்சு எப்படி பண்ணனா சரியாக இருக்கும் அப்படிங்கிறது இதை இப்போ நான் கேட்கும் போது கொடுங்க அப்படின்ட்டு அங்கங்கே குறையிலே இப்போ இது பண்ணி விட்டு ஒரே நாளையில் குறையில் உள்ள போய் தான் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அப்போலாம் அந்த குறைங்கெல்லாம் ஏகப்பட்ட குறை இருந்துச்சு. கொண்டுட்டு வந்து பல இடத்துல கொடுறான்னா அவன் கொண்டுட்டு வந்து இப்போ காரில் ஜீப்பில் கொண்டுட்டு வந்து கொடுத்துட்டு போயிடுறான். இல்லைன்னா கோரி நடக்காது, இல்லைன்னா கோரி நடத்துறது விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்க மிரட்டினாங்கன்னா அவன் ஆட்டா மாட்டி கொண்டுட்டு வந்து கொடுத்துட்டு போகிறான். எந்த இடத்துல இப்போ கேட்குறியோ அந்த இடத்துக்கு கொண்டுட்டு வந்து கொடுக்குறங்க மாதிரிப்பா. உனக்கு என்ன வேணுமா கேளு, பணம் வேணுமா கொடுக்குறேன், தோட்டா வேணுமா கொடுக்குறேன், உப்பு வேணுமா கொடுக்குறேன், டெட்டர்னேட் வேணுமா கொடுக்குறேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவங்க வந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பல ஆயிரம் கோடி டர்ன் ஆகுது, ஒவ்வொரு குறையிலையும் பல ஆயிரம் கோடி டர்ன் ஆகுது. அதனால் என்ன பண்ணுறாங்க, இதை நாம் இல்லை கொடுக்கறது சங்கடப்பட்டோம்னா இது நிற்கிது. நமக்கு பணம் தான் முக்கியம், உப்போ தோட்டாவோ அது நமக்கு முக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. இவர் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி சேமித்து வச்சா, அப்படி சேமித்து வச்சுட்டு தான் 16 பேர்லாம் என்னமோ நோண்டி இருக்கிற அப்படி வச்சு தூக்கினது தான். இந்த கிளறுக்குது இவ்வளோ டிஸ்டன்ஸ் குறைஞ்சது ஒரு 15 அடி டிஃபரன்ஸு. இன்னமும் அந்த குழி துந்து போகலை இருக்குது. ஆனால் ரோடு அந்த குழி மேலேயே போச்சு. இப்போ ரோட்டை ஒதுக்கி போட்டாங்க. இப்போ அந்த பாம் பிளாஸ்ட் ஆன பின்னாடி கூட நான் போய் அந்த இடமெல்லாம் பார்த்தேன். நான் எந்த இடங்கிறது சொர்க்காமடுங்கிறாங்க, அந்த பகுதியில் எவத்தங்கிறது எனக்கு தெரியல. இங்கே இருந்த மக்கள் இப்போ 1-2 தாங்க பார்த்தியா, இவங்கெல்லாம் வியாபாரத்துக்கு போவாங்க. நானும் கொஞ்சம் நாள் மாட்டு வியாபாரத்துக்கு போயிட்டு வந்துருந்தேன். அப்போ அந்த மாட்டு வியாபாரத்துக்கு போகும்போது என்ன பண்ணேன், எந்த இடம் பண்ணிட்டு அங்கே பட்டிக்காரிலாம் கேட்டேன். இந்த இடத்துல தான் வச்சுட்டு அந்த குழியை கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க, பார்த்துட்டு வந்தேன். இந்த இடத்துல தான் 22 பேர் தூக்கினது அப்படின்னு. அதுக்கப்புறம் அவரோட வெறித்தனத்தை வெளிப்படுத்துகிற அளவுக்கு கோபாலகிருஷ்ணனுக்கு வரல, அந்த கோபாலகிருஷ்ணனோட முடிஞ்சிருச்சு. ஆமாம் ஆமாம், வெளிப்படுத்துறது கோபாலகிருஷ்ணனால தேவாரம் கொஞ்ச நாள் ஆடி பார்த்தான். தேவாரனாலையும் இப்போ சந்தன மரம் விற்கிறது, வாங்கிறது, வியாபாரிகளை பார்க்குறது, இதெல்லாம் அந்த காலத்தில் நீங்கள் பண்ணிக்கிறீங்க. ஆமாண்ணா. இப்போ இந்த சந்தன மரம்னா எந்த மாதிரி காட்டுக்குள்ளே இருக்கிறது பொறுக்கி எடுப்பாங்களா, இல்லை வெட்டிட்டு வருவாங்களா, விளைஞ்சதா, சிமுரா, எந்த தரத்தில் வாங்குவாங்க, அதை பற்றின விவரங்கள் அந்த மரத்தை பற்றி விரிவாக சொல்லுங்கள். ஆனால் சந்தன மரம் வந்து நல்ல விளைஞ்ச மரத்தை தான் எடுப்பாங்க. விளைஞ்ச மரத்தை நாங்கள் எடுக்கும் போதெல்லாம் தாரி அதே மரம் ஒரு 20 வருஷம் 25 வருஷம் அப்படி அதனுடைய ஆயுள் காலம் எவ்வளோங்கிறது கரெக்டாக நம்மளால் துல்லியமாக சொல்ல முடியாது. நான் ஒரு தோராயமாக ஒரு அந்தாச்சின் பேரில் சொல்கிறேன். ஒரு 20-25 வருஷம் ஆன மரத்தில் நல்லா ஃபுல்லாக சேவ் இருக்கும். அந்த மரம் காஞ்சி பட்டு போன மரத்தை ஃபஸ்ட்டு எடுத்தாங்க. இதை ஃபாரஸ்ட்கார் கவர்மெண்ட்டே எடுத்துச்சு. ஃபாரஸ்ட்காரே எல்லாம் எடுத்து கொண்டுட்டு போய் வச்சு அந்த ஃபாரஸ்ட்கார் பசங்களெல்லாம் கண்டு காணாத விற்று தின்னுபிட்டாங்க. அது தின்னது போக அவங்க ஏலமும் கவர்மெண்ட் ஏலமும் விட்டுச்சு அந்த காலத்தில். அப்புறம் என்ன ஆச்சு, பின்னால் இதை எல்லாருமே பப்ளிக்கு எடுக்கிறதுக்கு ஆரம்பித்தாங்க. வீரப்பன் வெட்டினது ஒரு பங்குன்னா இதில் பல மடங்கு வந்து அதிகாரிகளும் இது பண்ணாங்க, அரசியல்வாதிகளும் பண்ணிருக்கலாம், பப்ளிக்கும் பண்ணிருச்சு. பேர் ஒன்று தான் வீரப்பனது, சந்தன கடத்தல் வீரப்பன்னு பேர் ஒன்று மட்டும்தான் இவர் வாங்கிட்டார். ஆனால் இதில் சம்பாரித்தவன் பல ஆயிரம் பேர் பல லட்சம் பேர் சம்பாரிச்சுக்கிட்டாங்க.
அதுதான் பார்த்துக்காங்கள, பூனாவில் போய் மகாராஷ்டிராவுக்கு அந்த பக்கம் பூனாவில் எத்தனையோ 1000 கிலோமீட்டர் வரும். குறைஞ்சது ஒரு 500-600 கிலோமீட்டர் 700 கிலோமீட்டர் வருமா என்னமோ மகாராஷ்டிராவுக்கும் பூனாவுக்கும். அங்கே ஒரு லோடு மாட்டிக்கிச்சு. அந்த லோடே எங்களுது இல்லை, வீரப்பனது லோடு பூனாவில் மாட்டிக்கிச்சு அப்படின்னு பேப்பரில் வருது. அது அவன் ஓட்டிருப்பான். அதே மாதிரி வாச்சாத்தியில், இங்கே தருமபுரி பக்கம் வாச்சாத்தியில் வீரப்பாங்க எப்போவுமே போனதே கிடையாது. அங்கே போய் மரம் பூரா மலைவாழ் மக்கள் கிராமவாசிங்க யாராவது ஒருத்தருக்கு இது பண்ணிருப்பாங்க. அங்கே போய் பாரஸ்காரன் போலீஸாரன் பூரா கற்பழிச்சு அங்கெல்லாம் வழக்கு போட்டு இப்போ அந்த மாப்பிள்ளைங்க பூராமே அதில் சிக்கனவங்க பூராமே கழுத்தின்னுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அதே அந்த பாரஸ்கார போலீஸார் பசங்க கழுத்தின்னுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க வேலூர் ஜெயிலில் அங்கங்கே. இப்படி திருடினவங்க நிறையா பேர் திருடிப்பிட்டாங்க. பேர் வீரப்பனது. இது சந்தன மரம் வந்து ஒரு 20-25 வருஷம் ஆனால் மரம் சேவு வந்துடும். அதே வந்து செழுமையான மண், ஒரு 5 அடி ஆழம், ஒரு 10 அடி ஆழம், ஷட்டு இல்லாமல் இருக்கிற மரத்தை வெட்டினா மரம் பெருசாகும். திப்புன்னு அந்த மரம் பெருசாகி போயிடும். ஹைட்டு அப்படி தான் வரும், மரம் கண்டிச்சு போயிடும், பெருசாக இப்போ வந்துடும். பனைமரம் மாட்டோம் அகலத்தில் வந்துடும். அதில் வந்து சேவு கம்மியாக தான் இருக்கும். இந்த வறட்சியான பகுதி, மேட்டு பகுதியில் நுரம்பு சற்று இருக்கிற பகுதியில் இருக்குது பார்த்தீங்களா, மலைப்பிரதேசங்களில் இருக்குது பார்த்தியா, வறண்ட பூமி மாதிரி இருக்கிற இடத்துல இல்லாத பகுதியில் வந்து மரம் சின்னதாக தான் இருக்கும், சேவு ஒரிஞ்சு தான் இருக்கும். வெள்ளை மரம் ஒரிஞ்சு தான் இருக்கும். உள்ளே வெட்டினா பூரா சேவாக இருக்கும். அந்த செழிப்பான இடத்துல இருக்கிற மரத்தை வெட்டினா சேவு ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு தான் வரும். மரம் பெரிய மரமாக இருக்கும். வெட்டி பார்த்தீங்கன்னா தச்சோடு மரத்தை வெட்டினா தச்சோடு தான் சேவு வரும். இது திச்சோடு மரத்தை வெட்டினாலும் ஒரிஞ்சு தான் வெள்ளை மரம் வரும், மீதி பூராமே தச்சோடு சேவு மரம் வரும். இது அப்போ வந்து ஃபாரஸ்ட்காரர் எடுத்தது போக, இப்படி ப்ரைவேட்டில் வெட்டினது போக, அதுக்கு மேலே என்ன பண்ணாங்க, அந்தந்த தரமான மரம் எல்லாம் போயிடுச்சு. மரம் எல்லாம் போயிட்ட பின்னால் அந்த மரத்தை பூராலாம் வேர்னுன்னாங்க. ஃபாரஸ்ட்காரன் நோண்டினா, பப்ளிக்கு நோண்டினாங்க, நாங்களும் நோண்டணும். நாங்களும் எங்களுக்கு நோண்டி ஆளுங்க கொண்டுகிட்டு வந்து போடுவாங்க. இதில் வீரப்பா ஆளுங்க எவனுமே போய் ஒரே ஒரு சந்தன குச்சி நெற்பூச்சி ஆட்டம் கூட யாருமே நாங்கள் போய் வெட்டலை. பேர் தான் எங்களுத ஒளிய, நாங்கள் வந்து சந்தன மரம் வெட்டலை. வெட்டி கொடுத்தது வாங்க, ஊருக்காரர் வெட்டி கொடுத்தாங்க, நாங்கள் வாங்கி கை விட்டு கை மாற்றி விட்டோம். நாங்கள் இடைத்தரகர்தான ஒளி, நாங்கள் வந்து சந்தன மரம் நாங்கள் வெட்டலை. இப்போ அதில் வந்து சந்தன மரம் இந்த மரத்துக்கு இந்த விலை அப்படின்னு எப்படி நீங்கள் நிர்ணயிப்பீங்க? நிர்ணயிக்கிறேன்னா அந்த வியாபாரி ஏமாத்திட மாட்டார். இல்லை வியாபாரி ஏமாத்துறாங்கன்னா அது வியாபாரத்தில் இப்போ ஏமாத்தவன் தான் செய்வாங்க. ஒவ்வொரு மில்லுக்காரனும் இந்த மில்லுக்காரன் ஒரு ரேட்டு வைப்பான், அடுத்த மில்லுக்காரன் ஒரு ரேட்டு வைப்பான், அடுத்த மில்லுக்காரன் ஒரு ரேட்டு வைப்பான். யார் அதிகமாக கொடுக்குறாங்க, யார் அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு சேல்ஸ் பண்ணலாம். கடையில் பேசுவீங்க? பேசுவோம். யார் அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் தரம் பார்த்துக்குவீங்க. அப்படி தரம் பார்த்துக்கலாம். ரெண்டாவது, இங்கே வந்து பெங்களூர் கள்ளிப்பள்ளியில் வந்து இவங்க நேராக டெல்லி தான் அனுப்புகிறாங்க. டெல்லி அனுப்புகிறாங்கன்னா பெங்களூரில் இப்போ கள்ளிப்பள்ளியிலேருந்து லோடு கட்டி விட்டாங்கன்னா டெல்லி போகிறதுக்கு 32 செக் போஸ்ட்டு. சரி. இந்த 32 செக் போஸ்ட்டும் பாஸ் பண்ணி போயிடுது. எப்படி பாஸ் பண்ணி போகுதுன்னா, அழுவு பொருள், தக்காளி, முட்டைக்கோசு, இப்படி அழுவு பொருள், மாங்காய், பைனாப்பிள், இப்படி இதே போய் என்ன பண்ணுறது, இப்போ ராமேஸ்வரத்தில் போய் ஒரு லோடு ரப்பிட்டு வர்றது, ஒரு 5 டன்னா அல்லது ஒரு 2 டன்னு, ஒரு டன் கம்மியாக எடுத்துகிட்டு வர்றது. அதை எடுத்து அங்கே சீல் வச்சுக்கணும். எப்படி அங்கே ஒரு செக் போஸ்ட்டில் அவன் உண்மையான சீல் வச்சு கொடுத்துருவான். அவன் வெரிஃபிகேஷன் பண்ணி தான் அது பண்ணி விடுவான். அதே இதில் கொண்டுகிட்டு வந்ததும் இங்கே பெங்களூர்லையோ அல்லது ஏதோ ஒரு இடத்துல, தமிழ்நாட்டிலையோ அல்லது கர்நாடகாவிலையோ ஏதோ ஒரு இடத்துல சந்தன மரத்தை ரப்பி அதுக்கு மேலே அதை அடுக்கினாலும் அடுக்கலாம், அடுக்கலனாலும் தேவையில்லை, அது தூக்கி ஒரு சீல்லையே போயிட்டே இருக்கு. ஒரு சீலை கொண்டுட்டு போய் ஆர்டிஓ ஆஃபீஸாக இருக்கட்டும், செக் போஸ்ட் ஃபாரஸ்ட்காரனதாக இருக்கட்டும், போலீஸ்காரனதாக இருக்கட்டும், யார்கிட்ட காட்டினாலும் சரியே ஒரு குத்து விட்டதான் அங்கே மாமூலம் என்னவோ அந்த மாமூலம் வாங்கிக்குவாங்க, 100-200 வாங்கிக்குவாங்க. அப்படியே 32 செக் போஸ்ட், பெங்களூர்லேருந்து இப்போ டெல்லி போகிறதுக்கு 32 செக் போஸ்ட்டு கொண்டுட்டு போயிடுறாங்க. இங்கே கேரளாவை பொறுத்த வரையிலும் அப்படி கிடையாது. அவன் என்ன பண்ணுறான், மில்லு, அந்த மில்லில் அவங்க கவர்மெண்ட்டில் டெண்டர் எடுத்து வச்சுக்கிறான் கட்டை. இப்போ ஒரு 5 டன் கட்டை டெண்டர் எடுத்து வச்சுக்குவான், 5000 கிலோ எடுத்து வச்சுக்கிறான். இங்கே வாங்குறது 10,000 கிலோ வாங்குவான். அதில் என்ன பண்ணால் ஒரு 1500 கிலோ அரைப்பான். அந்த 5 டன் எடுத்ததில் 5000 கிலோவில் ஒரு 1500 கிலோ அரைச்சி வச்சுக்குவான். 3500 ஸ்டாக் வச்சுக்குவான். இதை பூராவுமே அரைச்சி போடுவான். நம்ம கொண்டுட்டு போகிறதெல்லாம் பூரா அப்பப்போ அரைச்சி அதில் என்ன கணக்கு காட்டுவான், வருஷம் 1500 கிலோ 1500 கணக்கு காட்டி போடுவான்.
இது வந்து அன்னைக்கு 32 கிலோ கட்டை கேரளாவில் கொண்டுட்டு போய் அரைச்சி அதை பைலரில் விட்டு வேவிச்சு தண்ணி தனியாக ஆயில் தனியாக பிரித்து எடுத்து அதுக்கெல்லாம் நெருப்பு போட்டு வேவிச்சு பைலரில் நெருப்பு போட்டு வேவிச்சு எடுக்கும்போது ஒரு லிட்டருக்கு தைலத்துக்கு 32 கிலோ இப்போ கட்டை பிடிக்குது. நல்ல தரமான கட்டை 32 கிலோ பிடிக்குது. இதில் நெருப்பில் வெந்த கட்டை இருந்தால் எடுத்துக்க மாட்டான், தூக்கி எறிஞ்சு போடுவான். அதே வேறு ஜாதி மரம் வந்துச்சுன்னா அதை கண்டு அவன் தூக்கி எடுத்து போடுவான். அது நாமளே கூட கன்ஃபியூஷன் ஆகி போயிடுவோம். இந்த செம்பிளிச்சா மரம்னு ஒரு மரங்குது, அந்த செம்பிளிச்சா மரத்தை என்ன பண்ணுவாங்க, இதில் கலந்து போடுவாங்க, வாசம் பண்ண பண்ண தான் வரும். அதெல்லாம் அவன் கண்டு எடுத்து போடுறான். செம்பிளிச்சா மரம். ஆமாம். அது என்ன செம்பிளிச்சா மரத்தில் என்ன ஸ்பெஷலு? அதுதான் இது மாதிரி தைலம் தான். அது வந்து அவ்வளோ அளவுக்கு சிறப்பு ஒன்றும் கிடையாது. சந்தன தைலம் மாதிரி அந்த அளவுக்கு அது சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த 32 கிலோ கட்டையில் ஒரு ஆயில் எடுத்து போடுறாங்க, 1 லிட்டர் ஆயில் எடுத்து போடுறாங்க. அது ஆயில் எல்லாமே பாம்பே தான் போய் சேல்ஸ் பண்ணுறாங்க. கேரளாக்காரனே போய் சென்ட்டுக்கு பயன்படுத்துறதா இல்லை இல்லைண்ணா, மெடிசன் ஆகுது. சென்ட்டுக்கெல்லாம் வர்றது அந்த அந்த தண்ணியில் கலந்து வருது பார்த்தியா, அதுதான் சென்ட்டு. பன்னீர் சென்ட்டு இதெல்லாம் பூரா அந்த இதில் தான் வருது. இந்த அரைச்ச துப்பி பூரா தூள் இருக்குது பார்த்தியா, இது பூராமே பத்தி குச்சிக்கு லோடுக்கு அள்ளிட்டு போயிடுறாங்க. அதை ஏதாவது வாசனை திரவியம் கட்டி பத்தி குச்சிக்கு இது பண்ணி போடுறாங்க. இது பூராமே தைலம் பூராமே பாம்பே தான் போகுது. ஆமாம் ஆமாம். சோப்புக்கு இதெல்லாம் இது பண்ணுறதெல்லாம் அதில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இது பண்ணாங்க. அந்த தைலமே வந்து கசக்குது. நான் 100 மில்லி நான் பிடிச்சிட்டு இருந்தேன். அப்படியே சுத்தமான சந்தன தைலம் வரும்போது 100 மில்லி நான் அப்படியே ஒரு பாட்டிலில் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்தேன். எடுத்துகிட்டு வந்தால் பஸ்ஸில் வரும்போதெல்லாம் பஸ்ஸில் வரவங்க எல்லாமே பார்க்குறாங்க, என்ன அந்த பஸ் இப்படி மணக்குதுன்னு. அவ்வளோ அளவுக்கு மெட்டு போட்டு கொண்டுட்டு வந்து நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம். என்ன பண்ணுது? ஆமாண்ணா, சாப்பிட்டா நம்ம உடம்புல என்ன வியாதி இருந்தாலும் இதாயிரும், ரிமூவ் ஆயிரும். ஆமாம். இதையே சேத்துக்குழியாக கோயந்தை என்ன பண்ணால் தெரியுமா, ஒரு டைமு சந்தன மரத்தை சேவு மரத்தை எடுத்து சீவுவான். அப்படியே இப்படி குடவில் வச்சுக்கிட்டு புரண்டுவான். புரண்டி சிகரெட்டில் இருக்கிற தூளை முக்கால்வாசி தூளை கீழே கொட்டிடுவான். அப்படி கொட்டி விட இந்த தூளை எடுத்து இந்த சந்தன மரத்து தூளை எடுத்து ரெப்பி பற்ற வச்சு இழிப்பா. அப்படி கோயந்தா இப்படி பாடிட்டு திடீர் கொடுக்குற பைத்தியமாண்ணா, இதெல்லாம் மூலிகை, இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ யூஸ் பண்ணி பார்க்கலாம், நான் எப்போ யூஸ் பண்ணி பார்க்குறது? இதெல்லாம் நம்ம தலைக்கட்டோட முடிஞ்சு போயிடும். இதெல்லாம் நம்ம என்னென்ன பண்ணணுமோ பண்ணிக்கணும் அப்படி சொல்ல அப்படி கோயந்தேன். அப்போ மரங்களை பற்றின அறிவு நிறைய இருந்திருக்கும் இல்லையா வீரப்பனுக்கு? ஆமாம். மரங்கள் மூலிகைகள், அதில் அரிசி வைக்க மரங்களும் மூலிகைகளை பற்றி ஏதாவது? ஆனால் அது ஒரே ஒரு இதே சொல்கிறேன் கேளுங்க. இப்போ கூட பக்கமாக கூட டிவியில் பார்த்தேன், ஒரு மலையில் போய் பார்த்தா நைட்டில் வெளிச்சமாக எரியுது அப்படிங்கிறாங்க. இது எல்லா மலையிலையுமே எரியுது, எல்லா மலையிலையுமே எரியுது. எப்படி அது எரியுதுன்னு கேளுங்க, அதுக்கு நான் விளக்க சொல்கிறேன். மழை பெஞ்சு விட்டுறணும், விட்டுட்டா அந்த காணல் மரங்கன்னு இது மாதிரி அடர்ந்த மரம் இருக்கும். சரி. சில மலைகளில் இப்போ அந்தியூரில் பார்த்தீங்கன்னா ஈஞ்சங்காட்டு போலி இருக்கும். அந்த போலிங்களில் போய் பார்த்தீங்கன்னா அது மரமே நமக்கு இந்த மரம் தாங்கிறது எனக்கே பேர் தெரியாது, வீரப்பனுக்கும் தெரியாது. காணல் மரம்னு தான் அவங்க சொல்கிறாங்க, எல்லாருமே அப்படி தான் சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற மலைவாழ் மக்களையும் கேட்டோம். பொன்னாச்சில் அது மாதிரி இருக்குது. அந்த பொன்னாச்சி போலின்னு ஒரு இடங்குது. அந்த போலியில் போய் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு விட்டுருச்சுன்னா நைட்டில் அப்படி பார்த்தீங்கன்னா பூரா மினுக்குன்னு வெளிச்சம் வரும். இப்படி இப்படி பெதுமேலாம் பார்த்தீங்கன்னா அந்த பனித்தண்ணி மழை உளுந்துருக்குது பார்த்தியா, அந்த வெளிச்சம் மாதிரி தெரியும். ஆனால் அது போய் பார்த்தீங்கன்னா அந்த இது பனி தண்ணியும் மழை தண்ணியாக கிடையாது. அதே மாதிரி அந்த தாரி போன மரம், நல்ல சேவு சந்தன மரம், தாரி போன மரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய மரம் சேவு, சுத்தமாக சேவு கருன்னு இருக்கும். அந்த மரத்தை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அதில் பூரா டீப் லைட் மாதிரி அப்படி பூரா இப்போ வெளிச்சமாகவே தெரியும். மினுக்கு. அதை என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு இப்படி துடைச்சிவிட்டு எடுத்து கீழே போட்டு பார்த்தீங்கன்னா அப்போ அந்த வெளிச்சம் எரியுது. அதே மாதிரி அந்த அந்த காணலுங்களில் இருக்கிற இலைங்க மேலே அந்த வெளிச்சம் எரியுது. அது என்னங்கிறது எங்களால் தெரிஞ்சிக்க முடியல. மரத்துங்களே எரியுது. மரமே வெளிச்சமாக இருக்குது. ஆமாம், மரமே இப்படி அடிமரம்லாம் பார்த்தா அந்த தளவு மரம்லாம் தெரியறதில்ல. ஆமாம், அந்த தளவு மரம்லாம் தெரியறதில்ல. அடிமரத்தில் இப்படி ஒரு இடுப்பு உயரத்தில் கீழே பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம மூக்குத்திகள் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி பளிச்சுன்னு மின்னும். அதை போய் லைட்டு போயிட்டு பார்த்தாலும் ஒன்றும் தெரியறதில்ல. அது அரிசி மரங்கள் நிறைய இருக்குது. ஆமாம். வைத்திய முறையெல்லாம் எப்படி காட்டுக்குள்ளே பண்ணுவீங்க? வைத்திய முறையெல்லாம் ஒரு நாள் ஒரு பள்ளத்தில் போயிருந்தோம். போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல போய் ஒரு தலை சூரியாக இருந்துச்சு.
கண்ணு அந்த தலையை பிச்சுக்கா கொஞ்சம் வேணும் அப்படின்னு அப்படி பிச்சுக்கிட்டேன், இவ்வளோ தலையாட்டம் பிச்சுக்கிட்டேன். ஒரு 2-3 தலையை பிச்சேன். பிச்ச உடனே வாயில் போட்டு மில்லு அப்படின்னு அப்படி மின்னேன். மின்னு படம் தான் துப்பி பிடிக்கலண்ணே அப்படி துப்பிவிட்டேன். முன்னொரு பையனை கூப்பிட்டு டே தம்பி கொஞ்சம் சர்க்கரை கொண்டாடா அப்படின்னு அப்படி சர்க்கரையை கொண்டு வந்து கொடுத்தா அப்படி கண்ணு கொஞ்சம் சர்க்கரை தின்னுப்பாரு அப்படின்னு அப்படி ஏனா அப்படின்னு தின்னு தான் பாரு அப்படின்னு அப்படி சாப்பிட்டேன். சர்க்கரை இனிக்கலை. நீ 10 கிலோ சர்க்கரை தின்னுலாம் தலையை சும்மா ஒரு 4 தலை போட்டு வாயில் மின்னு இது பண்ணிவிட்டேன்னா மணலாட்ட மரம்னு எந்த சூடு சொரணையுமே கிடையாது, ரவை கூட இனிப்பே கிடையாது. அதுக்கு பேரே அவர் வச்சுக்கிற சக்கரை கொட்டி தலை. அவர் வச்ச பேர், அது உண்மையான பேர் என்னங்கிறது தெரியல. இது யாருன்னா இதுக்கு என்னென்ன பேருன்னா இதுக்கு பேரே நாங்கள் வச்சது தான் சக்கரை கொட்டி தலைன்னு தான் எனக்கு சொன்னீங்களும் அப்படி தான் சொன்னாங்க, நானும் அதையே தான் சொல்கிறேன் அப்படின்னாரு. சக்கரை கொட்டி தலை இப்போ எங்கேயாவது பார்க்குறது அந்த தலை இல்லைண்ணா, அது இங்கே எங்கேயும் இல்லை. இந்த சங்கலம் குங்காடா ஏரியாவில் இருக்குது. பருகூர் மலை தட்டக்கரை தாமரக்கரை அந்த லைனில் இருக்குது. இந்த பக்கம்லாம் அந்த காட்டில் நான் பார்க்கல. அப்புறம் ஏதோ ஒரு தலை வந்து பட்டாவே காய்ச்சல் வந்துடும் நீங்கள் அது. ஆமாம், ஏப்பராசி. அது என்னது? அது அது தலைவர் வச்சது தான் பேர். அது மாயாத்தலை தான். ஆமாம், ஏப்பராசின்னு வச்ச பேர் இவர் வச்சது தான். அதுக்கு பேர் என்ன ஆகிறதெல்லாம் அவருக்கும் தெரியாதான். வீரப்பன் இப்படி நிறைய மரம் தலைகளுக்கெல்லாம் பேர் வச்சிருக்கு. ஆமாம், அது என்ன பண்ணுன்னா தண்டு தண்டாக அந்த இப்போ தேக்கு மரத்து இருக்குது பார்த்தியா, அது மாதிரி இப்போ நல்லா கையாட்டம் தண்டு தண்டாக கூடும். இந்த ஆடு தின்னாப்பாலைன்னு சொல்லி ஒரு ஆடு தின்னாப்பாலை தீண்டாப்பாலைன்னு இப்போ அது வரும். அந்த மாதிரி இலை நல்லா வாழ் இவ்வளோ வரும் இலையாட்டம். அது மட்டும் மேலே அப்படி மோதி பிடிச்சினா அடுத்த செகண்டு உனக்கு 5 நிமிஷத்தில் காய்ச்சல் வந்துடும். காய்ச்சல் குளிர் வந்துடும். அது எப்படி கண்டுபிடிச்சார் உங்களுக்கு? அது அவர் ஆனவாட்டைக்கு போய் அங்கே மாயாத்து காட்டில் ஆனவாட்டைக்கு போய் மோதி இப்போ படாத பாடு பட்டுக்கிற அப்படி பட்டு 2 ஆளுங்க இவங்க ஆளுங்கெல்லாம் போய் அந்த கேங்கில் போனவங்க எல்லாமே காய்ச்சல் வந்து இது பண்ணி இந்த செடி மேலே மோதனா தாண்ட அப்படி ஆகுதுன்னு நாளடைவில் அவங்க கண்டுக்கிட்டாங்க. அப்புறமெல்லாம் நாங்கள் போனோம்னா என்ன பண்ணுவோம், பார்த்துட்டோம்னா அந்த செடி தான் பார்த்துட்டு கண்டுக்கிறோமே, பார்த்துட்டோன்னா ஏப்பராஜ் இப்படி ஒதுங்கி வந்துரு அப்படின்னு போடுவோம். ஏப்பராஜினாவே ஆளுங்கெல்லாம் நின்றுக்குவாங்க கப்பு நின்று எங்கடா இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு ஒதுங்கி வந்துடுவான். அதே மாதிரி இந்த காசிரிக்காய் தலைன்னு ஒன்று இருக்கும். மேலே அது பார்த்தா தலை சும்மா சின்னதாக தான் சூரியாக வரும். அது மேலே இப்படி மேலே பட்டுருச்சுன்னா தெனுவை எடுத்துக்கும். ஏகப்பட்ட நீங்கள் மப்பூட்டா தலைங்கிறீங்க, நாங்கள் காசிரிக்காய் தலை. ஆமாம், பிச்சுக்கிட்டு சொரிஞ்சிட்டு கிடக்கணும். அதே மாதிரி இந்த பாம்பு கடிக்காத சிகிச்சை பண்ணார், அது எப்படி? அது என்னமோ கொன்றைக்காய் தலைன்னு ஒரு தலை இருக்குதான். அது விதையாக என்னமோ எடுத்து ஒரு நெல்லரிச்சியில் பாதி தான் சாப்பிடணுமா. அதுக்கு புக்கும் வச்சுக்கிட்டு இருந்தா அப்படி அந்த இது தான் அது பண்ணிட்டு இருந்தா அப்படி. என்ன புக்கு வச்சுருந்தாரா? அது என்ன சொன்னா அப்படின்னா மலையாள மாந்திரிக தேவேந்திர மலையாள மாந்திரிக புக்குன்னு சொல்லி ஒரு புக்கு வச்சுட்டு இருந்தாராம். தேவேந்திர மலையாள மாந்திரிக ஜாலம் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு படிச்சுட்டு இருக்கிற அப்படின்னா எந்த அளவுக்கு படித்தாங்க என்னங்கிறது அதுதான் அந்த பசுந்தலை மூலிகனுடைய இது பூராமே அதில் இருக்குது. வந்து நம்ம சரண்டர் ஆகி இயல்பு வாழ்க்கை வாழ்ந்தால் இதெல்லாம் பண்ணணும்னு ஒரு கனவு வச்சுருந்துருப்பார். அதெல்லாம் ஏதாவது சொல்லியிருக்காரு வீரப்பன்? இல்லை, அதுதான் ஜெயிலுக்கு போய் வெளியே வந்தால் தான் அவருக்கு தான் அரசியலில் நுழையிறாரு. அரசியலில் நுழையிறது தான் அவருக்கு குறிக்கோளே. அரசியலில் நுழையிறது படம் ஃபஸ்ட்டு படம் நடிக்கணும், சினிமாவில் நடிக்கணும். அதுக்கு மேலே என் கதையை எழுதி நானே படம் நடிக்கணும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு இது. அப்புறம் பின்னால் இந்த அரசியல்வாதிகள்லாம் திருடுறாங்க பார்த்தியா, கோடி கோடியாக கொள்ளையடிக்கிறாங்களே. இதை பார்க்க இதெல்லாம் பூரா கொள்ளையடிக்கிறாங்க, நம்ம நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான மனுஷனாக நாம் வரணும். அதான் சொல்லுவார், ஏண்டா கவர்மெண்ட்டு விற்றா சாராயம், ப்ரைவேட்டுக்காரன் விற்றா அது வந்து குற்றம். இப்போ ப்ரைவேட்டுக்காரன் விற்றா சாராய கேஸ் பிடிச்சி கவர்மெண்ட்டு போடுது. கவர்மெண்ட் என்ன விற்கலாமா? விற்கக்கூடாது தானே. நீ திருத்துறவன் நல்வழிப்படுத்துகிறவன் இதெல்லாம் பேசுவாரா? இப்போ நல்வழிப்படுத்துகிறவன் என்ன பண்ணோம்? சாராயம் காசுனால் ஒருத்தனை சாராய கேஸில் பிடிச்சி கொண்டுட்டு போய் இப்போ கவர்மெண்ட்டில் உள்ளே போடுறீங்க, ஜெயிலில் போடுறீங்க, தண்டனை கொடுக்குறீங்க, ஃபைன் வாங்குறீங்க. நீங்கள் தான் சாராயம் இல்லை, அது தானிக்கியா இல்லை பாலும் பஞ்சாபிரதமா ஏன் விற்கிறீங்க சாராயம்? சரி, அரசியலில் வந்து வீரப்பனுக்கு முதல்ல ஆரம்ப காலம் பாமகங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருந்தார். பாமகவுக்கு தான் ஓட்டு கேட்டார். இடையில வந்து அப்படியே மாறி விடுதலை புலிகள் பக்கம் தெரிஞ்சது. கடைசியில்
இயக்க தோழர்கள் வேறு சேர்ந்துருந்தாங்க. சேர்ந்துருக்கிட்டோம். நடந்தது ஆனால் சேர்ந்துருக்கிட்டோம். நான் இல்லைங்களே, நான் இருந்த காலகட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியில் தீவிரமான ரசிகன். தீவிரமாக பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா ராமதாஸ் நம்பினார். அதுக்கு பின்னால் இப்போ இந்த மீடியாக்காரெல்லாம் போய் ரஜினிக்கு இது பண்ணாங்க, வந்து கம்யூனிஸ்டுக்காரர் எப்போ இது பண்ணாங்க, அவரே பேசியிருக்கிறாரு, கருணாநிதிக்கு இது பண்ணுங்க, ஓட்டு போடுங்க, அவர் 2 முறை 5 ஆண்டா வந்தவர், ரஜினிக்கு ஓட்டு கொட்டுன்னு கொட்டுது அப்படின்லாம் இப்போ போடுறாங்க. ஜெயலலிதாவில் அன்னைக்கு தாக்கி பேசினேன். அப்படி ஜெயலலிதாவில் தாக்கி பேசினது அதை அன்னைக்கே போட்டிங்க. சரி, அன்னைக்கு இந்த மீடியா போய் எடுத்தீங்க, அன்னைக்கு ஜெயலலிதாவில் தாக்கி பேசினாங்க, அன்னைக்கு நீங்கள் போட்டிங்க. இதையே இப்போ போடுறீங்க. இவ்வளோ நாள் வரையும் ஏன் போடாத வச்சுருந்தீங்க? ரஜினி நீங்கள் அப்போ கூப்பிட்டுருந்தீங்களா? இப்போ இது மாதிரி வீரப்பன் கூப்பிட்டுருக்கானு சொல்லி இப்போ இது பண்ணி கொடுத்தீங்களா? உடனே ரஜினி அரசியலுக்கு வந்திருப்பா. அப்படி இல்லைன்னா இமயமலையில் ஓடி உட்காந்து இருந்திருப்பா அப்படி தவத்தில். இதை இப்போ கொண்டுட்டு வர வேண்டிய காலகட்டம் என்ன? சரி, இது நம்ம பேசிட்டோம். ஏற்கனவே நம்ம பேசிட்டது. வீரப்பன் வந்து காடுகளுக்குள்ளே நீங்கள் சமையல் செய்யும்போது புகை வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது டெக்னிக் கையாளுவீங்களா? ஆமாண்ணா. என்ன பண்ணுவீங்க? அது சில விரவுகள் இருக்குது. இந்த செம்பிளிச்சான்னு சொல்கிறேன் பார்த்தியா, இந்த விரவு வச்சுட்டீங்கன்னா புகையாது. ஓஹோ, அது எப்படி தேடி எடுக்கிறீங்க? அதெல்லாம் காட்டுக்குள்ளே எங்களுக்கு தெரியும். காட்டுக்குள்ளே போகும்போது பார்த்துக்கிட்டே போவோம். அதே மாதிரி மூங்கிலில் போக வராது. ஓஹோ, மூங்கில் சீவி போக இப்போ அடுப்பத்தை வச்சிட்டினாலும் மூங்கிலில் போக வராது. அதுலேயும் 2 வெரைட்டிகள் இருக்குது. கொஞ்சம் மூங்கில் நப்பா வச்சிட்டிங்கன்னா, அந்த பெருவார மூங்கில் கொஞ்சம் நம்ம வந்து நமிட்டாக இருக்கிற மூங்கில் வச்சிட்டின்னா பட்டார்னு வெடிக்கும். இப்போ துப்பாக்கி வேட்டாட்டமே சட்டின்னு வெடிக்கும். நான் ஒரு நாள் காட்டுக்குள்ளே யாரோ நெருப்பு வச்சிட்டாங்க. நான் படுத்துக்கிட்டு இருந்தால் சட்டிங்குது. சட்டிங்க போகிறோம். அட்டுவோ வக்கால ஒழிங்க, யாரோ போலீஸ் எடுத்தாண்டா, போலீஸ் யாரோ பரஸ்காரனா வந்துட்டான் அப்படின்னு பார்த்தா அதுக்கு பின்னால் அங்கே மூங்காடு பற்றிட்டு எரியுது. அந்த மூங்காட்டில் அந்த மூங்கில் வெடிக்கிறது அப்படி சவுண்டு. துப்பாக்கியில் அடிக்கிற மாதிரி சட்டிங்க. போலீஸ் யாரா பரஸ்காரனா இட்டுவிட்டான்னு தான் நினைக்கணும். இப்போ காட்டு தீ நீங்கள் போகும்போதெல்லாம் ஏற்பட்டது உண்டா? அதுக்கெல்லாம் ரெடி என்ன பண்ணியிருக்கிறீங்க? காட்டு தீ நாங்கள் போகும்போதெல்லாம் அப்படி ஒன்றும் மேறின தீ காட்டில் நாங்கள் போய் சிக்க வரல. இந்த மண்ணால் நாங்களே கூட இருப்போம், சேத்துக்குள்ளேயே கூட இருப்போம். தீ வச்சிட்டா அப்படி பில்லு அளவுக்கு மேறின பில்லு இந்த சேகப்பாடிக்கு மேற்க மேலமலையில் வாழை பில்லுன்னா 4 உயர் வாழை பில்லு. அந்த பில்லில் அடி எடுத்தே வச்சு போக முடியல. காற்று நல்லா அப்படி ஆடி மாதத்து காற்று, மேற்கு தீ காற்று கீழே இப்படி வச்சா அப்படி பாரு குறைஞ்சது அந்த மலை வந்து ஒரு 1000 அடிக்கு பக்கமாக வரும். 1000 அடி வரனாலும் 800 அடி 900 அடி வரும். வச்சா அப்படி ஒரே ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ளே இந்த தலைவில் பிடிச்சது அந்த தலைவுக்கு போயிடுச்சு. அதானே இப்போ இங்கே அடி நெருப்பு இங்கே இருக்குதுன்னா தளவு நெருப்பு போய் ரோடாட்டம் பிடிக்குது. அங்கே பிடிக்கிற நெருப்பு என்ன பண்ணுறது, இன்னும் நம்ம ஒரு 100 அடி பாயுது. ஒரே ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு 20-30 ஏக்கராவுக்கு பக்கமாக வந்துருக்கும். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இதாகி போச்சு. சாப்பாடு முறையெல்லாம் எப்படி காட்டுக்குள்ளே போல சாப்பாடு தானே, வேற எதுவும் இல்லையா? இல்லை, களி செய்வோம். விதமாக சொல்கிறாங்களே, உடும்பை பிடிச்சாரு, மயிலை பிடிச்சாரு, எண்ணெய் தடவினாரு, என்னென்னமோ சொல்கிறாங்க. அதெல்லாம் எண்ணெய் தொட வரதில்ல, எந்த லவடாயும் தொட வரதில்ல. எண்ணெய் எங்ககிட்ட டின்னு கணக்கில் இருக்கும். கடலை எண்ணெய் டின்னு தான் எடுப்போம். 1 லிட்ரு 1/2 லிட்ரு இந்த இப்போ 1/4 லிட்ரு எடுக்கிற வேலையெல்லாம் எங்ககிட்ட கிடையாது. எடுத்தால் ஒரு டின்னு எண்ணெய் 16 லிட்ரு. சரி, இப்போ ஒரு டைம் போய் ரேஷன் பண்ணோம்னா ஒரு இப்போ 4 மாதத்துக்கு ரேஷன் இது பண்ணோம்னா 4 டின்னு எண்ணெய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஒரு மாதத்துக்கு ஒரு டின்னை காலி பண்ணிவிடுவோம். போண்டா சுட்டுக்குவோம், வடை இப்போ வடை சுட மாட்டோம், போண்டா சுட்டுக்குவோம், கஷாயம் சுட்டுக்குவோம். கஷாயம் வச்சுக்கிறதா? ஆமாம், மைதா மாவில் கஷாயம் சுட்டுக்குவோம், மைதா மாவில் போண்டா சுட்டுக்குவோம். இது வடை சுடுறதுக்குலாம் நாங்கள் போய் பருப்பு ஆட்டிகிட்டு வர முடியாது. முறுக்கு சுடுறதுக்கு போய் நாங்கள் முறுக்கு விளக்கெல்லாம் வாங்கிட்டு வர முடியாது. இதெல்லாம் நாங்கள் காட்டுக்குள்ளேயே செஞ்சுக்குவோம். இதுதான் எங்களுக்கு ஈஸியான பலகாரம். நாங்கள் பலகாரம் பண்ணுன்னா அதை விட்டால் கறி அடிச்சுக்குவோம். கறி வந்து விதவிதமான கறி, என்னென்ன கறி சாப்பிட்ணுன்னு நாங்கள் விரும்புகிறோமோ அந்த கறி அடித்து சாப்பிட்டுக்குவோம். கடத்தியிலேருந்து மானிலேருந்து இப்போ காளையாடுன்னு சொல்லியிருக்குது, வரையாடு, மயில், காட்டுக்கோழி, செதுருக்கோழி, கதுவாரி, உடும்பு, முஸ்கோந்தி இதெல்லாம் அடித்து சாப்பிட்டுக்குவோம். இப்போ வீரப்பன் இல்லாத காடு அப்படிங்கிறது பார்த்தா இப்போ கர்நாடகாக்காரங்களுக்கு காவிரி தண்ணியில் குளிர்விட்டு போச்சுங்கிறாங்க. இங்கே இருக்கிற காடுகளை அவர் தான் வனக்காவலராட்ட காப்பாற்றிட்டு இருந்தாங்கங்கிறாங்க. சூழல் கெட்டு போச்சுங்கிறாங்க. அவர் இருந்திருந்தால் இன்றைக்கி ஒரு காட்டு ராஜாவாக அவரை வந்து வன அமைச்சராகவே ஆக்கியிருக்கணுங்கிறாங்க. உங்களோட கெஸ்ஸிங் வந்து எந்த மாதிரி இருக்குது? வீரப்பன் இருந்திருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கு? வீரப்பன் இருந்திருந்தாருன்னா காட்டுக்குள்ளே எவனும் போயிருக்க மாட்டான்.
ஃபாரஸ்ட்காரனாக இருக்கட்டும், பப்ளிக்காக இருக்கட்டும், மினிஸ்டராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் காட்டுக்குள்ளே போயிருக்க மாட்டாங்க. இந்த காட்டு பூரா ஆக்கிக்கிரமிப்பு நடந்திருக்காது. ஆக்கிக்கிராமிப்பெல்லாம் நடந்திருக்காது. இன்னைக்கு ஏன்னா அவன் ஜவுரியத்துக்கு போகிறான், ஏதோ ஒரு பகுதியில் போய் ஒரு கொஞ்சோண்டு பட்டாக்காட்டை வாங்குறான். பட்டாக்காட்டை வாங்கினான்னா அதிலேருந்து அப்படியே நவுத்துறான் உள்ள. சில கோயிலுங்க கட்டுறாங்க. அந்த கோயிலுக்கு என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு கோயிலுன்னு ஆரம்பிக்கிறாங்க, அப்புறம் அங்கே காலேஜ் ஆரம்பிக்கிறாங்க, அப்புறம் ட்ரஸ்ட்டுன்னு ஆரம்பிக்கிறாங்க, ரீசார்ட்டு, அப்புறம் அப்படி மினிஸ்டர் அதெல்லாம் போகுது. அப்புறம் கீழ்மட்டத்தில் இப்போ இன்றைக்கி இப்போ அரசியல் பலத்தில் இருக்கிறவன் என்ன பண்ணுறான், நவுத்துறான். அவனை கேட்குறதுக்கு யாரும் ஆள் கிடையாது. இப்போ ஒன்னாட்டம் என்னாட்டம் ஒரு இப்போ சாதாரணப்பட்ட ஒரு மக்கள் போய் யாராவது கை வச்சிட்டா அவன் மேலே இப்போ 1008 வழக்கு போடுவாங்க. அந்த ஃபாரஸ்ட்காரன் அந்த போலீஸார் பசங்களாம் போட்டு கொண்டுட்டு போய் உள்ளே போட்டுருவாங்க. அவன் குடும்பம் பாலாகி குடிசேர் ஆகி போயிடும். அவன் லஞ்சம் வாங்கிட்டு விட்டுருவான். அவன் பொட்டாட்டி பிள்ளை நல்லா இருக்கலாம், இருக்கிறவன் குடிச்சவர் ஆக வேண்டித்தான். இதுதான் நடக்குது. வீரப்பன் இருந்தால் இதெல்லாம் நடந்திருக்காது. காட்டுக்குள்ளே இவன் கொண்டுட்டு போய் பங்களாவும் கட்டுறதில்ல, எந்த மயிரும் கட்டுறதில்ல. காட்டில் இவன் வீரப்பன் தான் அவன் கொண்டுட்டு போய் காட்டில் பங்களா கட்டுறாங்களா, கர்நாடகாரனாகட்டும் தமிழ்நாட்டுக்காரனாகட்டும். காட்டுக்குள்ளே வீரப்பன் இருக்க வரையிலும் எந்த அதிகாரியுமே ரேஞ்சர் ஆகட்டும், காடு வாட்சர் ஆகட்டும் ஊருக்குள்ளே தான் இருந்தாங்களே ஒளி காட்டுக்குள்ளே போகலை. அன்னைக்கு காட்டுக்குள்ளே எல்லா இதையும் இருந்துச்சு, விலங்குகளும் இருந்துச்சு. இன்றைக்கி வீரப்பன் இது ஆன பின்னாடி யானை ஊருக்குள்ளே வருதுன்னா ஏன் வராது? கோடி கோடியாக வாங்க அப்பானுக்காரங்கிட்ட கடை வாங்கி அவன் பொண்டாட்டி பிள்ளைக்கெல்லாம் பட்டிச்சையில் பூரா நான் பார்த்து இப்போ கழுத்துறப்ப நகை போட்டுக்கிறாங்க, செஞ்சு போட்டுக்கிறாங்க. இங்கே காட்டில் நாங்கள் செடி வைக்கிறோம், பிடிங்கி கட்டுறோம், சிக்கு டேம் கட்டுறோம், தொட்ட டேம் கட்டுறாங்கிறாங்க. கர்நாடகத்தில் எந்த டேம் கட்டுறாங்க? பூரா அவன் நவுத்திட்டு போகிறது தான். கொண்டுட்டு போய் இல்லைன்னா மண்ணெண்ணெய் போடுறாங்க, ஜேஜேபி விட்டு பறித்து போடுறாங்க. அது 8 நேரத்து பிடிக்கிட்டு போயிடுது. அங்கே காட்டுக்குள்ளே தண்ணி இல்லை, அதுக்கு உண்டான தீவனம் இல்லை. அப்புறம் ஊருக்குள்ளே வருதுன்னா ஏன் வராது ஆனை? அதுலேயும் பூரா சாவுது. அது இப்போ தண்ணிலாம் சேர்த்தாலும் என்ன பண்ண எலும்பு தோலுமா சாகுது. மீண்டும் இது பண்ணால் அதுக்கு சேர்த்து தண்ணியை பிடிச்சி குண்டு எடுத்து பிடிச்சி வாய் வேட்டு எடுத்து பிடிச்சி வாய் வேட்டு எங்கடா போய் வாய் வேட்டு யானை போய் வாய் வேட்டு எப்போ எடுக்குது? அது என்ன பண்ணியா? மயிலுங்கெல்லாம் காட்டுக்குள்ளே தண்ணியில் அது சாவுது. இப்போ மயிலை பிடிச்சி விட்டாவா மானை பிடிச்சி விட்டாவா அவன் மேலே பிடிச்சி கேஸ் போடுறீங்களா? அதுக்கெல்லாம் நீங்கள் உள்ள பராமரிப்பு பண்ணுங்களா, பட்டாக்காட்டுக்கு வர தடுங்களை பார்க்கலாம், பிடிங்கி கட்டுங்களை பார்க்கலாம். ஏன் விடுறீங்க? இப்போ மீடியாக்களும் சினிமா வந்து வீரப்பன் இருக்கும்போதே கேப்டன் பிரபாரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், வீரபத்திர கேரக்டரை போட்டு வந்துருச்சு. விஜயகாந்த் முன்னாடி இன்னைக்கு வதன்னு டாக்குமெண்ட்ரி வீரப்பன் இறந்த பிறகு சினிமா எடுக்கிறாங்க, டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் எடுக்கிறாங்க, நிறைய வருமானம் சம்பாதிக்கிறாங்க. இதனால வீரப்பனுக்கோ சார்ந்த குடும்பங்களுக்கோ இல்லை வீரப்பனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கோ யாருக்காவது ஏதாவது அனுகூலம் நடக்கிற மாதிரி இருக்கா? என்ன பண்ணால் நல்லா இருக்கு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆனால் வீரப்பனால் சம்பாதிச்சது நிறையா பேர் சம்பாரிச்சிட்டாங்க. மீடியாக்காரரு சம்பாதிச்சது கம்மி. இப்போ உங்களாட்டம் சின்ன மீடியாக்காரர் தான் நீங்கள்லாம் வந்திருக்கிறீங்க. இதுக்குன்னே ஒரு மீடியா போயிடுச்சு. அப்போ அதே இன்றைக்கி டாப் லெவலுக்கு போயிடுச்சு. படமே எடுத்துவிட்டாங்க 2. இப்போ அதுக்கு முன்னே வீரப்பன் இருக்கும் போதே ஒரு படம் எடுத்துவிட்டாங்க. ஒன்றுக்கு 2 எடுத்துவிட்டாங்களாட்டாங்க. வனயுத்தம் ஒன்று எடுத்தாங்க. வனயுத்தம் இப்போ எடுத்தது இதே வீரப்பன் செத்த பின்னாடி எடுத்ததாட்டுங்குது. அதுக்கு முன்னே கேப்டன் பிரபாகரன் விஜயகாந்த் எடுத்தா அப்படி. அதுக்கு பின்னால் வனயுத்தம், அதுக்கு பின்னாடி நெட்ஃப்ளிக்ஸு, இப்போ கூஷா வீரப்பன் முனுசாமி இதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. இதில் எடுத்துக்கிட்டாங்க. இதில் ராஜகுமாரை கிட்னாப் பண்ணும் போது எத்தனை கோடி பணம் வாங்கினாங்க, எத்தனை கோடி வீரப்பனுக்கு பணம் போச்சு. 2 கவர்மெண்ட்டும் வீரப்பங்கிட்ட அன்னைக்கு கோரிக்கை வச்சது என்ன தெரியுமா? 2 கவர்மெண்ட்டும் என்னால் பாதிக்கப்பட்டவனுக்கு 2 கவர்மெண்ட்டும் சேர்ந்து நஷ்டஈடு கொடுக்கணும், பாதிக்கப்பட்டவனுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னாங்க. கர்நாடகா 5 கோடி ஒதுக்குச்சு, தமிழ்நாடு 5 கோடி ஒதுக்குச்சு. அர்த்தம் வச்சுக்காங்க அல்ல. இதில் கொடுத்தது வீரப்பனால் பாதிக்கப்பட்டவனுக்கு எத்தனை கோடி இது வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க அவங்கள கணக்கட்ட சொல்லுங்களேன் பார்க்கலாம். அப்படியே ஒரு கணக்கு நான் தோராயமாக சொல்கிறேங்களே. 127 பேர் தடா கேஸில் கிரிமினல் இப்போ இந்த தின்னாட்டு 2 கேஸில் நாங்கள் உள்ளே போனவங்க. இவங்களுக்கு ஒரு தலைக்கு 10,000 கணக்கு போட்டுக்காங்க. 10 கோடியில் 127 பேருக்கு இப்போ தலைக்கு 10,000னா எவ்வளோ ஆச்சு கணக்கு போடுங்க. 12 லட்சம். மீதி பணம் எங்கே போச்சு? 10 கோடி ஒதுக்குனீங்கல்ல, கவர்மெண்ட்டே அறிவிச்சதில்ல, அதை நீங்கள் ஒழுக்கமாக கொடுத்தீங்களாயா?
இந்த பணம் போன வழி எந்த வழியில் போச்சு, என்ன தான் பண்ணினீங்க அந்த பணத்தை பிடிச்சி எடுத்து இப்போ கணக்கு காட்டுக்கல, மக்களாவது தெரிஞ்சுக்கிட்டோம். ஒருத்தருமே கணக்கு காட்ட மாட்டேங்கிறீங்களே. இதில் கடைசி ரவுண்டில் நம்ம வந்து பேசக்கூடிய விஷயம் வந்து போலீஸ் ஆஃபீஸருங்க இப்போ பேட்டி வீரப்பனோட பேட்டிகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், பேட்டிகளும் வந்துக்கிட்டே இருக்குது. அவங்க வெவ்வேறு விதமாக சொல்கிறாங்க. ஒரு யானையை வந்து இப்படியெல்லாம் கீழே வந்து ஏதோ பண்ணி கொல்லுவாங்க, டார்ச்சர், அதாவது சித்திரவதை பண்ணி தான் கொல்லுவாங்க, சட்டுன்னு துப்பாக்கியில் சுட்டு கொள்றதெல்லாம் கிடையாது வீரப்பன் கேங்கு, இப்படியெல்லாம் பல விஷயங்கள் அதில் சொல்கிறாங்க. ஆமாம், அதெல்லாம் நீங்களும் கேட்டு அவங்க கற்பனை கட்டிட்டு சொல்லலாம். அவங்க நான் கூட பார்த்தேன் யூடியூப்பில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ரிட்டையர்ட் ஆனவன் பார்த்தேன். யானையை வீரப்பன் ஃபஸ்ட்டு அடித்து காலை ஒடிச்சு போடுறான், அணுவணுவாக சித்திரவதை பண்ணுறான். அது யானையை இப்போ கீழே சாஞ்சுதுன்னா அந்த டஸ்க்கு வந்து இதாகி போயிடும், டேமேஜ் ஆகி போயிருங்க. அப்படி டேமேஜ் ஆகாமல் ஃபஸ்ட்டு காலை ஒடிச்சு அப்புறம் அடித்து உட்கார வச்சு யானையை உட்கார வச்சு இது பண்ணுறான் அப்படிங்கிறான். எனக்கு ஏதாவது அது மாதிரி அடித்து அவனுக்கு இப்போ அது ரூடி இருக்குதா என்னமே தெரியல. வீரப்பனை பொறுத்தவரையில் அப்படி அடிக்கலை. எந்த இடத்துல பார்த்தாலும் யானையை பார்த்தா அடிப்பாங்க, கீழே விழுவுந்தா டஸ்க்கு ஒன்றும் ஆகாது. அவன் இப்போ கற்பனை பண்ணிக்கலாம், ஓ இப்படிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு அவன் ஏதாவது அடிச்சிருப்பான். இல்லைன்னா அவனுக்கு எப்படி யானையை உட்கார வச்சு அடிக்கணுங்கிறது அவனுக்கு எப்படி தெரியும்? நான் வீரப்பன் கூட இருந்த காலகட்டத்தில் அடிப்பேன், யானை உழுந்து போயிடும், கீழே போய் கொம்பை வெட்டி எடுத்துக்குவோம். அவன் தும்பிக்கை வந்து தனியாக வெட்டி எடுக்க முடியாது, இப்போ அடி சைடில் இருக்கிறத எப்படி இப்போ ஆணை பரட்டியாக எடுக்க முடியுங்கிறான். 1 மணி நேரத்தில் ஆணையை இப்போ அடித்து கொம்பை கழட்டிட்டு வந்துடும், காலை ஒடிச்சு பின்னால் இப்போ உட்கார வச்சு இந்த சைடு அடித்து அப்புறம் தான் நெத்தியில் அடிக்கிறாங்க, யானை உட்காந்துக்குது இப்படி அப்படிங்கிறான். எந்த மடையினாவது இப்போ எங்கள் நாளைக்கு கூட அவன் வந்து ஒரு யானையை அடித்து காட்டு, அது மாதிரி காட்டுவேனா? அவன் ஏதாவது ஒரு ஆணை இப்போ ஏதாவது 100 பல ஆணையை அடிச்சிருப்பான், ஒரு ஆணை அப்படி கூட உட்காந்துருக்கான் அடிச்சிருப்பான். வேட்டைக்காரங்க அடிச்சிருப்பாங்க. வேட்டைக்காரன் அடிச்சது இந்த ஆளுக்கு அவ்வளோ துல்லியமாக எப்படி தெரியும்? இப்போ யானையை வேட்டைக்காரன் அடித்தா அவன் அடித்து கொம்பை கழட்டி எடுத்துகிட்டு போயிடுவான். இப்படி தான் அடித்து இப்படி தான் உட்கார வச்சு இப்படி தான் இது பண்ணுவாங்கிறது நீயே கற்பனை பண்ணி சொல்லிக்கிறியோ அல்லது அவன் அடிச்சிருப்பான், அந்த பழக்கத்துக்கு அவன் இது பண்ணுறான். சரி, இந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு வந்து காட்டுக்குள்ளே போய் வீரப்பனை நேருக்கு நேர் நின்று பார்த்து இது பண்ணவங்க யாரெல்லாம் இருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சு? பார்த்துருந்தா அதுக்குள்ளேயே இப்போ இதுக்குள்ளேயே காட்டுக்குள்ளே சுட்டுருப்பாங்களே, விட்டுருப்பாங்களா? டிஎஃப்ஓ சீனிவாசனுக்கு நேர்ந்த நிலமை தான் நேர்ந்திருக்கோம். ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட போய் பார்த்தது இல்லையா? நேரடியாக காட்டுக்குள்ளே வீரப்பனே இப்போ யாருமே கண்ணில் பார்க்கல, எந்த ஆஃபீஸருமே பார்க்கல. பெரிய பெரிய அதிகாரிங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, பெரிய அதிகாரிங்களை பூரா சில்லற போலீஸாருன்னு ஒரு இப்போ சப் இன்ஸ்பெக்டர், ஒரு ஏட்டு, இப்படி ஆளுங்களை பூரா யோ போயா நீ போய் பார்த்துட்டு வாயா அப்படின்னு துரத்தி போட வேண்டியது. போவாங்க வில்லேஜ், இப்போ காட்டுக்குள்ளே போக மாட்டாங்க இவங்க, எல்லாமே வில்லேஜுக்குள்ளே போவாங்க. வில்லேஜில் எங்கெங்கே நல்லா 16 வயசு 18 வயசு பொண்ணுங்க இருக்குதா, அதை பார்த்தாங்களா, அந்த குடும்பத்தில் அந்த பொண்ணு யார் பாரு, அவனை தூக்கிட்டு வா வீரப்பன் கேஸில் உடனே கொண்டுட்டு வந்துடுவாங்க. இதுக்குன்னே காதல் பண்ண ஒருத்தர் தான் போலீஸ் துறையில் காதல் பண்ண ஒருத்தன். இப்போ பக்கமாக தங்கமான்னு சொல்லி ஒரு வெத்தலைக்காரி ஒருத்தி கழுவி ஊற்றுனான் அவனுக்கு. சரி, தலைக்காவேரியிலேருந்து தஞ்சாவூர் வரையிலும் ஊற்றுறா. அவன்லாம் உயிரோடு இருக்கிறதோட சாவறதுக்கு பெஸ்ட்டு. வீரப்பனுக்கு போனோம், நான் போய் அந்த கிராமத்துக்கு போனேன், அந்த கிராமத்துக்கு நான் அவ்வளோ கொடுத்தேன் இவ்வளோ கொடுத்தேன், ஆனால் அப்போ அதை பண்ணேன் இதை பண்ணேன், ஜனங்க பூரா எங்கள் பக்கம் திரும்பிட்டாங்க, வீரப்பனுக்கு எகனாஸ்ட் ஆகி போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி அந்த ஊருக்கு போங்க, ஏன்னா அன்னைக்கு நீங்கள் பண்ணின அராஜகத்தை இன்றைக்கி போய் அந்த ஊரில் இது பண்ணுங்க பாரு, போய் இப்போ அது பண்ணுங்க, அப்போ அந்த இப்போ முன்ன பண்ணின மாதிரி டார்ச்சர் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன பண்ணுவாங்க தெரியுமா அந்த மக்கள்? க்ளீனாக பீத்த விளக்க மாதிரி பீத்த செருப்பு எல்லாம் எடுத்துகிட்டு வந்து பூரா தலையில் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையில் அடித்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கலத மேலே உட்கார வச்சு அது இப்போ சென்னையில் நிரம்பணும் ஓடி போடுவாங்க. அன்னைக்கு பண்ணன அட்டூழியத்தை இன்னைக்கு போய் பண்ணினாங்களா? இன்னைக்கு பேட்டி கொடுக்குறவன் இன்னைக்கு பேட்டி கொடுத்துட்டு இருக்கிற இன்னைக்கு போய் அது மாதிரி இது பண்ணுங்க பார்க்கலாம். அன்னைக்கு ஜனங்களுக்கு விவரம் பத்தலை, மீடியாக்காரர் யாரும் இப்படி வரல, மீடியாக்காரர் யாரையும் உள்ள விடல. இன்னைக்கு எல்லார் கையிலையும் அன்னைக்கு இப்போ எடுத்தா டச் செல், நீ என்ன பண்ணுறியோ அடுத்த செகண்ட் அவங்களே யூடியூப்பில் அடித்தாங்களா, எங்கள் லண்டன் வரையிலும் போயிருந்த அடுத்த செகண்டு, ஒரே ஒரு செகண்டுக்குள்ளே இவங்க பண்ண வண்டவாளம்லாம் பூரா வெளியே வர்றதுக்கு அன்னைக்கு இது மாதிரி இப்போ யூடியூப்போ செல்ல இதல்ல. சரி, இப்போ இவ்வளவு நடந்திருக்கு, துப்பாக்கிகளும் வெடிமருந்துகளுமாகவே தெரிஞ்ச வீரப்பன், காட்டுக்குள்ளோ அலங்காட்டுக்குள்ளோ 25, 30, 40 வருஷமா தெரிஞ்ச வீரப்பன் கடைசி வரைக்கும் வந்து அவரோட உடம்புல பொதுவாகவே சினிமாவில எல்லாம் கேளுங்க, உடம்புல ஒரு இது, அது என்னது, துப்பாக்கி குண்டாவது பாயி கீறுவான், அதை மருந்து ஓடுவான், அந்த மாதிரி வீரப்பனுக்கு நான் சொல்கிறேன் கேளுங்க. வீரப்பன் உயிரோடு இருக்க வரைக்கும் வீரப்பன் உடம்புல போதுறதுக்கு தோட்டாவே இந்தியாவில் தயார் பண்ணல.
வீரப்பன் செத்த பின்னாடி தான் தயாரித்து தோட்டாவில் உள்ள புதுச்சாவளி பாடியில் உள்ள புதுச்சாவளி உயிரோட இருக்க வரையிலும் எந்த பதுமே ஒரு கடுகவளோ கூட வீரப்பனால துப்பாக்கி கொண்டு பாயாது. இல்லை அதை பற்றி அவரே சொல்லியிருக்காரு. ஆமாம், அவரே சொல்ல அப்படி. எந்த மாதிரி என் உயிர் உள்ள வரையிலும் என் உயிர் போன பின்னாடி தான் என் உடம்புல புல்லட்டு பூது மொழிய அன்ன வரையிலும் போலீஸாரன் புல்லட்டு என் உடம்புல பூதாது. போலீஸாரன் புல்லட்டு அப்படியே அடித்தாலும் சைடில் ஒதுங்கி தான் போக மொழி என் மேலே படாது. என் உயிர் போன பின்னாடி என் போனத்து மேலே தான் புல்லட்டு பண்ணோம். அதையும் மீண்டும் சுற்றி வளைச்சி அட்டாக் பண்ணிட்டாங்களா ஏங்க இப்போ துப்பாக்கியில் நானாக ஃபயர் பண்ணிக்கணும் ஒழி அவங்க புல்லட்டுக்கு நான் இதாக மாட்டேன். என் துப்பாக்கியால் தானே சுட்டுக்கிட்டு செத்தாலும் சாகணும் ஒழி போலீஸாரன் குண்டு நான் வாங்கிட்டு நான் சாகிறவன் நான் இல்லை. லேசாக ஒரு உரசிட்டு கூட போலீஸ் துப்பாக்கி போனது இல்லையா? நின்று ஒரு போலீஸ்காரன் வீரப்பனை பார்த்ததும் சுட்டதுமே இல்லைங்கிறீங்களா? கிடையவே கிடையாது. சுட்டிருந்தா இப்போ இங்கேயா கொண்டுட்டு வந்து பாப்பாரப்படியிலையா இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு வராங்க. காட்டுக்குள்ளேயே அடிச்சுட்டு போயிருக்கலாமே, காட்டுக்குள்ளேயே அடிச்சு தூக்கிட்டு வந்துருக்கலாமே. பூரா போலீஸாரன் வரானா இப்படி லைன் ஓரத்தில் ஃபாரஸ்ட் ஓரத்தில் எங்கெங்கே கிராமங்கள் இருக்குதோ எங்கெங்கே வில்லேஜ் இருக்குதோ அந்த வில்லேஜுக்கு போவாங்க. இப்போ ஒரு 100 பேர் 200 பேர் போவாங்க. பார்த்தா என்ன பண்ணுவாங்க, அந்த கிராமத்தில் கூப்பிட்றது 4 பேர்த்த கூப்பிட்டு இது பண்ணுறது. அதில் இப்போ ஏதோ 10-5 கொடுக்குறோம் ஒருத்தன் போலீஸ் இப்போ உளவாளியாக இருப்பான். எல்லாருமே உளவாளின்னு நம்ம சொல்ல முடியாது, எல்லாருமே நிரபராதின்னு சொல்ல முடியாது. உளவாளியாக இப்போ இல்லைன்னு சொல்ல முடியாது. பணத்துக்கு ஆசைப்படுறவன் உளவாளியாகி போயிடுவான். 100க்கு 90% வீரப்பனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்களோ ஒழி இப்போ போலீஸுக்கு பண்ண மாட்டாங்க. 100க்கு 10 பேர் போலீஸுக்கு சப்போர்ட் பண்ணால் 90 பேர் வீரப்பனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி தான் காலகட்டம் நடந்துச்சு ஒழிய இவங்க அடர்ந்த காட்டுக்குள்ளே போய் தேடவில்ல. இப்போ பஞ்சிப்பள்ளி எங்கே, பஞ்சிப்பள்ளி காட்டு வரையில் நானே போய்க்கிறேன். கோயம்புத்தூர் எங்கே, செம்மந்தி மலை காட்டு வரையிலும் வீரப்பன் இவ்வளவு ஃபாரஸ்ட்டை நடமாடிவிட்டா. அப்படி இதை வீரப்பன் 1 மணி நேரம் நடக்கிற தடத்தை இவங்க ஒரு நாளைக்கு ஃபுல்லாக நடந்தாங்களாம் நடக்க முடியாது. காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நடந்தாங்களாம் நடக்க முடியாது. நாங்கள் போகிறோம், நாங்கள் காட்டுக்குள்ளே போனோம், அங்கே போய் அட்டாக் பண்ணோம், இங்கே போய் அட்டாக் பண்ணோம், அங்கே இருந்துச்சு கேங்கு, இங்கே இருந்துச்சு கேங்கு, நாங்கள் அப்படியெல்லாம் போய் சுற்றி வளைச்சி ரவுண்ட் பண்ணோம், எஸ்கேப் ஆகிட்டான். எப்படி எஸ்கேப் ஆகி போயிட முடியும்? அங்கேயே தான் இருந்திருப்பாரு, இவன் போயிருக்க மாட்டான். வருஷ கணக்கில் உட்காந்துட்டு ஒரே இடத்துல இல்லாம தான், வருஷ கணக்கில் தான், மாத கணக்கில் தான், 3 மாதம் தான். சிங்காபுரத்தில் ஒன்று வேண்டாம், சிங்காபுரத்தில் இருந்தால் 1 வருஷம் வர்றது. நாங்கள் இங்கே தான் இருக்கிற வான்னு கூப்பிட ஏதாவது கூப்பிட்டுருக்காரு அவர். அட இப்போ எல்லாத்துக்குமே தெரியும் சிங்காபுரத்தில் வீரப்பன் இருக்கிறாங்கிற தெரியும். இதே தினேஷ் அப்படின்னு போட்டு போகிறனால என்ன பண்ணிக்கிறான், மாரிமுத்துன்னு சொல்லி ஒருத்தனை பிடிச்சிக்கிட்டான். அப்புறம் ஊரில் பிடிச்சி ஏடா நீ வீரப்பன் கூட போறியா அப்படின்னுக்கிறான். சார் வீரப்பன் கூட தான் சார் நான் போனேன், கட்டைக்கு போனேன்னுக்கிறான். எங்கடா வீரப்பனுங்கிறான். வா சார் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் அப்படின்னுக்கிறான். எங்கடாக்கிறான்னுக்கிறான். சிங்காபுரத்தில் தான்ங்கிறான். வா போகலாம் அப்படிங்கிறான். சிங்காபுரத்தில் இருக்கிறது எனக்கே தெரியும்டா போடா நீ கம்முன்னு அப்படின்னு அவத்தி விட்டு போயிட்டான் அவனை. ஏன் சிங்காபுரத்தில் இருக்கிறது தெரிஞ்சவன் வந்து நேராக பிடிக்க வேண்டித்தானே. முழுக்க இதுக்கு கற்றுக் கொடுத்தது தமிழ்நாட்டில் இப்போ போலீஸ் ஆஃபீஸருங்க. ஃபயரிங் வந்து சும்மா பப்ளிக் ஜனங்களை வந்து பிடிச்சி டார்ச்சர் பண்ணது அந்த பக்கம் கர்நாடகா கவர்மெண்ட்டில். இந்த பக்கம் வாத்தியார் அதான் காதல் பண்ண ஒருத்தங்கிறானே இவன், அந்த பக்கம் அவன். சரி, இது அடிக்கிறதுக்குன்னே ஒரு குரூப் இருக்குங்க கர்நாடகாவில். அடிக்கிறதுக்குன்னு முசலையா மூடலையா இப்படி பேர் கொண்டவங்க பூராவுமே வெங்கடசாமி. இப்படி அடிக்கிறதுக்குன்னே ஒரு குரூப்பு. அதுதாங்க ஒர்க் ஷாப்பு. ஒர்க் ஷாப்புன்னா நாம் பொறுத்தவரையிலும் லாரி காரு அது இது தான் ஒர்க் ஷாப்புனாங்க. அதெல்லாம் அந்த மிஷினரிஸ்லாம் பூரா என்னென்ன போய் இது போலீஸ் ஒர்க் ஷாப்பில் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து போனால் இருக்கிறாங்க பார்த்தியா. அது கூட செத்தத்தை தான் இருக்கிறாங்க. இந்த வக்கால ஒழிக்கும் தேவையான பசங்க அப்படி பண்ணல, உயிரோடு அறுத்து விட்டாங்க எல்லாத்தையும். உயிரோட ஜனங்களை உயிரோட கொண்டுட்டு போய் மாதேஸ்வரம் மலையில் வச்சுட்டு அறுத்து விட்டாங்க. அதாங்க காஷ்மீர்லேயும் இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்காது, ஜனங்களுக்கு சித்திரவதை நடந்திருக்காது, இலங்கையிலையும் நடந்திருக்காது. மாதேஸ்வரம் மலையில் நடந்த அட்டூழியம் இவ்வளோதான் இல்லை. அதே மாதிரி பண்ணாரி தான். பண்ணாரி இங்கே தட்டக்கரை தாமரக்கரை
இருக்கா? இதெல்லாம் பூரா இந்த இந்த கேம்புங்க தளவு லைனில் இருந்த கேம்புங்க பூராமே ஃபாரஸ்ட் ஒட்டி இருந்த கேம்புங்கள்லாம் அந்த அந்த தட்டக்கரை, தாமரக்கரை, பருகூர், தொல்லி, சுண்டப்பூர், அந்த அந்த பகுதி மக்கள்லாம் பூரா லிங்காயத்துக்காரர் தான். லிங்காயத்துக்காரர், சோழகர் இவங்களெல்லாம் புழிஞ்சு எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் அதே வடநாட்டுக்காரன் ஒரு தஞ்சையாரோன்னு சொல்லி ஒரு இப்போ அதிகாரி இருந்தார். அவர் வந்து வீரப்பனுக்கு பேட்டி கொடுத்துருந்தார். நானே அந்த பேட்டி படித்தேன். வீரப்பா, நீ இருக்கிறது இங்கே இருக்கிற, நான் வந்து வடநாட்டிலேருந்து வந்துக்கிறேன், என்ன நம்பி நீ வந்து சான்றாவு, உன்னை ஒன்றும் பண்ணுறதில்லவா அப்படின்னு பேட்டி கொடுத்தா. அப்படி அவன் வடநாட்டுக்காரன் கூட வந்து சான்றாவா அப்படின்னு சொல்லி இப்போ அது பேட்டி கொடுக்குறான். தமிழ்நாட்டிலே பிறந்த என்னாகிறான், பொது மன்னிப்பு கொடுத்தா அடுத்த செகண்டு நான் துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து சுடுவோங்கிறான். அவன் மனுஷனா நீ மனுஷனா நினச்சி பாருங்க. அவன் வடநாட்டிலேருந்து அந்த அதிகாரி வந்தா அப்படி ஒரு ஒரு பொறுப்போட பேசுகிற. அப்படி நீ உள்ள தமிழ்நாட்டிலேயே பிறந்து, தமிழ்நாட்டிலேயே இப்போ வளர்ந்து, தமிழ்நாட்டிலேயே இப்போ நீ என்ன கட்சிக்காரங்கிறது முதல் கொண்டு ஜனங்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும். உன்னை இப்போ கருணாநிதி எங்கே வச்சுருப்பா? அப்படி அதே டிஎம்கே இப்போ ஏடிஎம்கே கவர்மெண்ட் வந்துருச்சுன்னா உன்னை எங்கே தூக்கி வைப்பாங்க அப்படிங்கிறது பூரா இது பண்ண இப்போ தெரியும் ஜனங்களுக்கு. ஜனங்க அவ்வளோ முட்டாள் இல்லை. ஜனங்க எல்லாமே அன்றைக்குமே ஓரளவுக்கு மூளை எல்லாமே பயன்படுத்தி வச்சுட்டு தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் அதிகாரம் உங்கள் கையில் இருந்துச்சு. எனக்கு வீரப்பங்கிற ஒரு இப்போ ஆள் காட்டுக்குள்ளே இருக்கிறாங்கிறத வச்சு அந்த ஆள் பேரை சொல்லி நீங்கள் என்னென்ன அனுபவிக்கணுமோ அத்தனையும் அனுபவிச்சிட்டீங்க. இதே சீனிவாசன் டிஎஃப்ஓ இறந்ததுக்கு ஒரு நினைவிடம் வச்சிருக்கிறாங்க. 5 பேர் கொல்லப்பட்ட இடத்துலையும் ஒரு நினைவிடம் தூணெல்லாம் வச்சிருக்கிறாங்க. சரி. ஆனால் இந்த பாலாறு குண்டு வெடிப்பில் எந்த ஒரு நினைவிடமோ அதெல்லாம் வைக்கல. அப்படியா 22 பேர் செத்தாங்கங்கிறீங்களா? அவங்கெல்லாம் யாரு? வீரப்பனோட கூட்டாளிகளும் அதில் இருந்தாங்களா? வீரப்பன் கூட்டாளின்னா சேத்துக்குழி கோயில் அவங்க அண்ணன் ஒரு ஆள் அதில் கூட்டாளி. சரி. முன்னாள் கூட்டாளியாக இருந்து வெளிவந்துட்டாரு. அந்த கேங்கை வீரப்பன் கேங்கை விட்டு வெளிவந்துட்டாரு. வெளிவந்துட்ட பின்னால தான் இங்கே கராத்தா கோபாலகிருஷ்ணன் ஒரு புண்ணியவாளம் ஒருத்தன் தானே, புண்ணியாத்மா, இந்த ஆடுதடி கராத்தா கோபாலன். இவன் என்ன பண்ணான், டே உன் தம்பி கொண்டு வந்து இப்போ அது பண்ணு, சரண்டர் பண்ணு அப்படின்னு சொல்லி குழந்தை பையனை கொண்டுட்டு போய் வச்சுட்டு, அப்படி குழந்தை பையனை கொண்டுட்டு போய் வச்சுட்டு நீ ஊட்டிக்கு போ, அதுக்கு போ, இப்போ சத்தியமங்கலம் போ, பண்ணாரி போ, அங்கே போ, இங்கே போ, எங்கே வீரப்பன் இருக்கிறாங்கன்னா போய் பார்த்து உன் தம்பி கூட்டியா. இந்த டார்ச்சரு. சரி, அன்னைக்கு என்ன பண்ணிவிட்டு அப்படி வீரப்பன் உடனே தான் பேனர் வச்சாங்களே, குளத்தூர் பதில் கொண்டாங்களே, இதை பார்த்துட்டு உடனே இவங்க எல்லாத்தையுமே அள்ளிக்கிட்டாங்க. குழந்தை பையன் ஒருத்தர், குழந்தை பையன் என்ன பண்ணாங்க, பூரா இவங்க தான் அந்த குண்டெல்லாம் பூரா பாம்பு போடுறது இதெல்லாம் பூரா எல்லாம் எடுத்து போட்டு வண்டியில் ஏற்றிட்டு போனது தான். கொண்டுட்டு போய் அங்கே வச்சு தூக்குனாங்க. செத்தவன் பூரா தமிழ்நாட்டுக்காரன். அவன் கர்நாடகாரன் வச்சுருக்கிறான்னா கர்நாடகாரன் டிஎஃப்ஓ கர்நாடகாவில் சேர்த்தான். அவன் கர்நாடகாவில் டியூட்டியில் தான் அவனுக்கு அங்கே நினைவு சின்ன வச்சுட்டாங்க. தினேஷ் முதல்ல இப்போ கர்நாடகாவில் மதேஸ்வரமில் எம்எம்எல் ஸ்டேஷனில் இருந்தான், அவனுக்கு நினைவு சின்ன வச்சுட்டாங்க. இவங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்காரர் தானே. நடந்தது பார்டர் கர்நாடகா பார்டர் தான், மல்றன் நடந்தது கர்நாடகா பார்டர். இருந்த மக்கள் பூராமே தமிழ்நாட்டுக்காரர். அதிகாரிகளாகட்டும் இன்ஃபார்மராக போனாங்க பார்த்தியா, இவங்க பூராமே பையனை தவிர வேற யாராவது வந்து இன்ஃபார்மராக போனவங்க வந்து வீரப்பன் கூட இருந்தவங்க இருந்திருக்காங்களா? வீரப்பன் கூட போனவங்க குழந்தை பையன் ஒருத்தன் தான். மீதியெல்லாம் பூரா அவங்களுக்கு இப்போ அந்த போலீஸார் பசங்களுக்கு பூரா இப்போ ஆள் காட்டிங்களா தந்தாங்களா வழியா இன்ஃபார்மராக பண்ணிக்கிட்டாங்க. அந்த சடையும் கடையும் இன்னொருத்தன் பழனின்னு சொல்லி இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணிவிட்டாங்க. இவங்கெல்லாம் வீரப்பன் கூட இருந்த ஆளுங்கள்ல. இந்த கந்தவேலு கொலை, அவர் ஒரு இன்ஃபார்ம், பக்தவச்சலம் கொலை, பேபி இதெல்லாம் வந்து இருந்தபோது நீங்கள் ஜெயிலில் இருந்தீங்களா? நான் ஜெயிலில் தான். எனக்கு இவங்களை பற்றின விவரங்கள்லாம் உங்களுக்கு ஒன்றும் கிடைக்கலையா? கிடைக்கல. கிடைச்சது அதே இப்போ அந்த மாதே இப்போ ரங்கசாமி, இப்போ மேக்கே ரங்கசாமி கொண்டது, மேக்கே ரங்கசாமி அடித்தது கந்தவேலு தாங்கிறாங்க. ஓஹோ, அது என்ன விவகாரம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது? இல்லை இல்லை, எனக்கும் இப்படி சொல் கேள்வி தானே ஒழிய எனக்கு அது முழு டீட்டெயிலில். எப்படி ரங்கசாமி யார்? மேக்கே ரங்கசாமி வந்து நல்லூர்கார பையன் ஒருத்தன். சரி. அவங்க அப்பெல்லாம் கூட பாரு, இப்போ அவங்க இப்போ மேக்கே ரங்கசாமி அவங்க அப்பன் அவங்க இப்போ பொண்டாட்டிலாம் கூட பாரு இப்போ கோயந்தப்பாடி வைக்குது. சரி. அவங்கெல்லாம் அந்த தடா கேஸில் போட்டு பண்ணாத சித்திரவதை பண்ணி இன்றைக்கி அந்த பாப்பாவுக்கெல்லாம் மென்டல் ஆகி ஊரில் இப்போ வந்து இப்போ எதோ வரங்கிட்டு போகிறவங்கிட்ட 10 ரூபா 5 ரூபா வாங்கிட்டு தாங்கிறாங்க. 2 பேருமே அந்த அந்த ஊரெல்லாம் பூரா அவங்க வீடு காடு புறா எல்லாம் பிடிங்கிட்டாங்க.
வீட்டுக்கெல்லாம் பூரா தீக்கண்ணில் அடித்து பூரா வீடெல்லாம் காலி பண்ணிவிட்டாங்க. மேக்கரங்கசாமி யார்? வீரப்பனோட கூட இருந்தால் தான். சரி. ஏதோ ஒரு பொண்ணு இது பண்ணிவிட்டான்னு இப்படி தான் சேத்துக்குழி கோயில் தான் கொண்டு விட்டாங்கிறாங்க. வேறு மேக்கரங்கசாமி கொண்டு விட்டாங்கிற அப்படி. அது இல்லாமல் அந்த பேபி வீரப்பன் சொல்லி ஒரு பையன் தான். அந்த பேபி வீரப்பன் தான் அங்கே 10வது சலம் இருக்கிற தாக்கு போனது. அங்கே ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தாங்கிற மாதிரி இப்போ எங்கள் நியூஸுக்கு எங்கள் அதுக்கு வந்த நியூஸு. இவன் இங்கே வேண்டாம், நீ அங்கே போகாத, நீ போனீங்கன்னா சிக்கலாகி போயிடும், உன்னை போலீஸ் பிடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி வீரப்பன் சொல்லியிருக்காரு. இது 2 பேர்த்துக்குள்ளே ஏதோ கருத்து வேற்றுமை வந்துருச்சு. கருத்து வேற்றுமை வந்த பின்னாடி ஒரு ரைஃபிள் 470 ரைஃபிள் எடுத்துக்கிட்டு நேராக அங்கே போயிட்டான். அவன் ஒரு டேப் ரெக்கார்டு வச்சுருக்காங்க. அந்த டேப் ரெக்கார்டை கொண்டுட்டு போய் எல்லாம் நைட்டில் படுத்துட்டு இருந்துருக்காங்க. ஒரு இடத்துல இவன் தனியாக போய் படுத்தவன் டேப் ரெக்கார்டை கேசட்டை போட்டு பதிவு பண்ணி வச்சுட்டு டேப் ரெக்கார்டை ஆஃப் பண்ணி வச்சுட்டு படுத்த இடத்துல விட்டுட்டு கிளம்பி போயிட்டான். நான் பல இடத்துக்கு போகிறேன், என்னை வந்து சந்திக்கணும்னா நீ அங்கே வந்து தலவாடியில் வந்து சந்திச்சுக்க அப்படின்னு இவன் நைட்டாக கிளம்பிட்டான். இவன் போய் அங்கே 10வது சலத்துக்கிட்ட போய் இதாகிக்கிறான். 10வது சலம் அங்கே என்ன பண்ணிக்கிறான், அங்கே மோகன் வாசா யாரோ இப்போ ஒரு அதிகாரி பார்த்துருக்குறான். அது யார் அதிகாரி, மோகன் வாசா இன்னும் வேறு ஆளுங்களாங்கிறது அது கன்ஃபார்மாக எனக்கு துல்லியமாக தெரியல. அந்த அதிகாரிகிட்ட அவன் இன்ஃபார்மராக இருந்திருக்கிறான். அப்புறம் என்ன போடுறான்னு சொல்லி இவனே போட்டது தான், 10வது சலமே போட்டது தான். வாடா வேட்டைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் ஒரு பார்மலை படுத்துட்டு இருக்கும்போது இப்போ 2 பேரும் படுத்துட்டு இருந்துக்கிறாங்க. சரி நீ படுத்துக்கிட்டு நான் வேட்டைக்கு போய் வரேன், போய் லைட் விட்டு பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு அவன் துப்பாக்கி எடுத்துருந்தான். போனது தான் வந்தான். இவன் படுத்து தூங்கிட்டு இருந்தான் இல்லையா, போன வீரப்பனை போட்டதே வந்தான் 10வது சலம் தான். அதுக்கு பின்னாடி பேபி வீரப்பனை கொண்டு விட்டான். இவனால தான் பேபி வீரப்பன் செத்தாங்கிறது தெரிஞ்சு தான் வீரப்பன் போய் பத்திரிக்கை ரிப்போர்ட்டர் ஆமாம் வந்துக்கிட்டு போயிட்டு இருந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாம் நல்லா பழகிக்கிட்டாங்க. அவனுக்கு அங்கே ஏதோ தாளவாடி பக்கத்தில் லேண்ட் இருந்துருக்குது. அந்த 10வது சலத்துக்கு தாளவாடி பக்கத்தில் லேண்ட் இருந்துருக்குது. அந்த லேண்டுக்கு தான் போயிருக்கிறான். லேண்டுக்கு போன உடனே சரி வாடா போகலாம் அப்படின்னு தான் கொண்டுட்டு போய் இவனை ஒரு இடத்துல பாரமாலை படுக்க வச்சுட்டு இப்போ 2 பேர் லைட் விட்டு பார்த்துருக்குறாங்க. எதுவும் கிடைக்கல. அப்புறம் சரி படுத்துக்கிட்டா நான் அது வரையில் நானே போய் ஒருத்தனை பார்த்துக்கிட்டு வரேன் அப்படின்னு மட்டும் தான் இவன் படுக்க வச்சுட்டு அவன் போயிருக்கிறான். போனால் அப்படி போனதும் பின்னால் வந்து படுத்துக்கிட்டோன்னு போட்டு உடனே அங்கே அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்துட்டான். அவங்க வந்து நாங்கள் தான் இட்டோம். இந்த மேட்ரு வீரப்பனுக்கு காதுக்கு போயிடுச்சு. இதை எப்படி வீரப்பன் காதுக்கு போயிடுச்சுன்னா இது எப்படி இங்கே தானே இப்போ நமக்கு அறிமுகம் இருந்துச்சு, இவனுக்கு அறிமுகம் இங்கே தானே இருந்துச்சு அப்படின்னு போய் 10வது சலத்தை போன உடனே வீரப்பன் அடிக்கல. 10வது சலத்தை தூக்கிட்டு வந்துட்டேன். அப்படி தூக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு விசாரணை பண்ணிருக்கிறாங்க எப்படி செத்தான் என்ன பண்ணான்னு. அப்புறம் யாரும் இன்னொரு பாய் ஒருத்தர் வந்தாராம். இந்த பாய் தான் காதர் பாயின்னா என்ன ஏதோ ஒரு பாயை சொல்லி இப்போ இது பண்ணியிருந்தாங்க. அந்த பாய் தான் வந்தான் 10வது சலம் தான் போட்டது அப்படின்னு பாய் தான் கரெக்டாக போலீஸ் இன்ஃபார்மர் ஆகி போயிட்டான் 10வது சலம். அப்படின்னு பாய் தான் லிஸ்ட்டு இப்போ இது பண்ணிருக்கிறாங்க. அப்புறம் தான் சரி இவனை விடக்கூடாது அப்படின்னு இவன் வாயால் வர வைக்கணும். ஏன்னா 10வது சலம் வாயிலேருந்து என்ன வருதுங்கிறது பூராமே விசாரணை பண்ணிவிட்டு தான் இது பண்ணிருப்பாங்க. விசாரணை பண்ணிட்டு தான் சுட்டுருக்குறாங்க. இப்போ நீங்கள் வந்துட்டீங்க, இப்போ ஜெயிலுக்கு போனீங்க, வந்தீங்க, வீரப்பன் கூட இருந்தீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. உங்களை மாதிரி வெளியே வந்தவங்க யாராவது கூட்டாளிக வீரப்பனோட கூட்டாளிக ஏதாவது 1-2 பேராவது இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. அவங்களாம் நல்ல முறையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தகுந்த அளவுக்கு பொழப்பு ஓட்டிட்டு தெரிஞ்ச மாதிரி யாராவது இருக்காங்க? அவங்கள சந்திச்சு பேசுறீங்களா நீங்க? சந்திச்சு பேசுறேன். எங்கள் சிகர்லப்பட்டியில் ஒரு பையன் மணின்னு ஒரு பையன் அவன் இருக்கிறான். சின்ராஜ் அங்கே பதில் கருங்கல்லூரில் சின்ராஜின்னு ஒருத்தங்கிறான். இப்போ அன்னைக்கு கோவிந்தராஜ் என்ன விவசாயம் தான் பண்ணுறாங்களா, என்ன பண்ணுறாங்க? கூலி வேலைக்கு கல் காட்டுக்கு அதுக்கு போகிறவங்க இருக்கிறாங்க. எல்லாம் கஷ்டப்பட்டு தான் எல்லாருமே கஷ்ட நிலையில் தாங்கிறாங்க. யாரும் ரிச்சான அளவுக்குலாம் இல்லை. அதே அந்த போலீஸ் அதிகாரி ஒருத்தன் சொல்லிக்கிறான் கராத்தா கோபால்னா ரிச்சான ஃபேமிலி, எங்கேயுமே ஆடு திறனதில்லை, ஆடு பிடிச்சாங்க அங்கன்னு சொல்லி இப்போ கேட்குறாங்க. ஆடு பிடிச்சாங்கன்னு சொல்லி இப்போ இது பண்ணுறாங்களே கராத்தா கோபால் மேலே மட்டும் ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு ரிப்போர்ட்டர் கேட்குறா. அப்படி அப்படிலாம் இல்லை, அவர் எங்கேயுமே ஆடு திறனதே இல்லை அப்படிங்கன்னு இப்போ சொல்கிறான். இப்போ இருக்கிறவன் நான் கூட்டிகிட்டு வந்து நிறுத்துற நாளைக்கு 100கணக்கான பேர்த்த 100கணக்கான பேர் என் ஆட்டை பிடிச்சா என்ன ஆட்டை பிடிச்சான்னா இவன் சுட்டுக்கிட்டு சேர்த்து போயிருந்தோம். எல்லாத்தையும் இது பண்ணிட்டு பேசிட்டு கூடாது. சரி, வீரப்பனாலேயோ அல்லது அதிரடிப்படையினாலேயோ பாதிக்கப்பட்ட கொல்லப்பட்ட குடும்பங்கள் நீங்கள் ஏதாச்சும் சந்திப்பீங்க இல்லையா, சந்திச்சிருப்பீங்க? ஆமாம். அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஏதாவது அவங்க எல்லாம் உங்களை அறிமுகப்படுத்திட்டு ஹெல்ப் பண்ணுங்கன்னு ஏதாவது கேட்டது, நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணுது, அந்த மாதிரிலாம் ஏதாவது சம்பவங்கள் இருக்கா? இப்போ ஜெயிலை விட்டு வெளியே வந்த பிறகு
வெளியே வந்த பின்னால் எல்லாம் நிறைய பேர் சந்திக்கிறாங்க. யாரை போய் சந்தித்து யார் இப்போ அவன் இப்போ இது பண்ணிட்டு போகிறதே பெரியதை, அவன் வாழ்க்கையை ஓட்டுறதே பெருசாக்குது. இப்போ நீங்கள் இப்போ நான் வந்து என்னால் முடிஞ்ச வரையிலும் ஒரு 10 ரூபா சப்போர்ட் பண்ணலாம். எனக்கு லட்சக்கணக்கில் பண்ணுன்னா பண்ண முடியாது. எந்த ஒரு இப்போ மீடியாக்காரராகட்டும் அவங்களாகட்டும் இன்னைய ரேஞ்சுக்கு எப்படி இப்போ இது பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தான் பண்ண முடியும். எந்த மீடியாக்காரனும் வந்து அதிகமாக அமௌண்ட் கொடுத்து எடுக்க மாட்டாங்க. அப்படி எடுக்கணும்னா அவன் பல லட்சம் கோடீஸ்வரனாக இருக்கிறவன் வேணால் கொடுத்து எடுத்துகிட்டு போகலாம். சாதாரணமான மீடியாக்காரெலாம் வந்து இப்போ பொதுவாகவே வீரப்பன் உலாவண ஏரியாக்கள்லாம் திடீர்னு நிறைய பேர் பேட்டி அதானே வராங்கண்ணா, நிறைய பேர் பணம் கொடுக்குறாங்க. இந்த நெட் கொடுத்து அதான் நெட் பதிவுலேயே நிறைய பேர் பணம் கொடுத்து தான் பேசிட்டு இருக்காங்க. நல்லா வருது இல்லையா? அப்போ பணம் பொதுவாகவே புழங்குதுன்னு தான் அர்த்தமாகும். ஆனால் ஒரு 1000 500 கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போயிடுவான். ஒரு பத்திரிக்கையாரம் ஒரு 1000 ரூபா கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போகிறான். அல்லது ஒரு 500 ரூபா வந்த செலவுக்கு அட ஒரு பேட்டி காட்டமுடா அப்படிங்கிற மாதிரி இருந்தாப்பா ஒரு 500 ரூபா வச்சுக்காப்பா அப்படின்னு கொடுத்துட்டு போவாங்க. இதை வந்து என்ன பண்ணுவான், பெரிய இப்போ சின்ன மீடியாக்காரனை ஒழிக்கிறதுக்காக அந்த பெரிய மீடியாக்காரன் என்ன பண்ணுவான், விட்டுறது இப்படி. நான் 10 லட்சம் கொடுத்தேன், அவன் கொடுத்தது சொல்ல மாட்டான். அவன் கொடுத்ததை நான் கொடுத்தேன்னு சொல்ல மாட்டான். சின்ன மீடியாக்காரன் பூராவே போகிறவன் பூரா போய் லட்சக்கணக்கில் அப்போ அங்கே கொடுத்து தான் எடுத்துகிட்டு வராங்க போடுறாங்க. ஏன்னா அந்த சின்னவங்க கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க வளர்ந்து மேல் மட்டத்துக்கு வரக்கூடாது. மேல் மட்டத்தில் இருக்கிறவன் மேல் மட்டத்தில் அவன் டாப் லெவலுக்கு போயிட்டே இருக்கலாம். ஆனால் கீழ்மட்டத்தில் இருக்கிறவன் மேல் மட்டத்துக்கு வரக்கூடாது. எல்லா துறையிலையும் இந்த வேலை தான் இருக்குது. அரசியலில் இருந்து, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து, டாக்டரில் இருந்து, வாத்தியாருங்களில் இருந்து, ரிப்போர்ட்டருங்களில் இருந்து எல்லாம் இந்த அது தான் அது சொல்லுவாங்க தெலுங்கில் எக்கடக்கடை செக்கடு உண்டு அக்கடக்கடை மாமூல் உண்டுன்னு ஒரு பழமொழி. அந்தந்த லெவலுக்கு அவன் எந்த ஒரு மேல்பட்ட அதிகாரியும் கீழ் பதவிக்கு ஆசைப்பட மாட்டான். மேல் பதவிக்கு என்ன மேலே போகலான்னு தான் ஆசைப்படுவான். அந்த மேலே இருக்கிறவன் என்ன பண்ணுவான், இன்னும் மேல் ப்ரொமோஷனுக்கு போகலாம். வீரப்பன் குடும்பத்தில் முத்துலட்சுமி தான் தொடர்ந்து பேட்டி கொடுக்கறது வெளியே உலகத்துக்கு தெரிகிறவங்களா இருக்கிறாங்க. முத்துலட்சுமியோட பொண்ணுக்கு, அதாவது வீரப்பனோட குழந்தைக்கு 2 பேட்டி கொடுக்கறது தெரியுது. ஆமாம். அது தவிர வீரப்பனோட குடும்பத்தில் யாரு லைம் லைட்டுக்கு வெளிச்சத்துக்கு வர்றதில்ல, என்ன பேட்டி கொடுக்கறது இல்லையா, இல்லை இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்க. இப்போ அர்ஜுனம்ட்டு பொண்ணு இருக்குது, அர்ஜுனுக்கு ஒரு பொண்ணு இருக்குது, ஒரு பையன் இருக்கிறான், வாத்தியார் இருக்கிறான்னாங்க. நான் அந்த பையனை சின்ன பையனை அவ்வளோ பையனை பார்த்தேன். இப்போ மாரிமா செத்த அப்படி பார்த்தியா, அன்னைக்கு பார்த்தேன் அந்த பையனை. அர்ஜுன் சம்சாரம் இருக்குது. இவங்கெல்லாம் கொடுக்கலாம் தாராளமாக. இப்போ அர்ஜுன் அவங்களெல்லாம் இவங்க இந்த மீடியா பர்பஸாகவே ஒதுக்கிடுதா இல்லை உங்களுக்கு தெரியறது இல்லையா? இல்லை இவங்களா மீடியாக்காரர் ஏதாவது போய் கேட்கறதில்லைங்கிறது தெரியல. இல்லை கேட்டாலும் இவங்க வந்து நாங்கள் இப்போ அது மாதிரி கொடுக்கறதில்லைங்க சொல்கிறாங்கிறது தெரியல. அது அவங்கள கண்டு நம்ம மீடியாக்காரர் இப்போ கேட்டால் தான் அது என்ன விளாவரிங்கிறது தெரியும். ரெண்டாவது இன்னொன்று, வீரப்பன் வந்து ஃபேமஸ், ஏன்னா அர்ஜுனை வந்து அதுக்கு பின்னாடி தான். அதனால் என்ன பண்ணுறாங்க, முத்துலட்சுமி வந்து ஃபேமஸானது வீரப்பன் பொண்டாட்டி அப்படிங்கிறதில் நிறைய பேர் அங்கே தான் இது பண்ணுறாங்க. இவங்களை மதிக்கிறதில்ல. இவங்ககிட்ட என்ன இருக்க போகுது? இப்போ முத்துலட்சுமி வந்து வீரப்பன் கூடவே காட்டில் கொஞ்ச நாள் இருந்தவ. அர்ஜுன பொண்டாட்டி அப்படி இல்லை, கல்யாண மண்டபத்துலேருந்து ஊருக்குள்ளேயே இருந்துச்சு. இவங்களை போய் கேட்டால் என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஜனங்க, ஒரு ரிப்போர்ட்டருங்களாகட்டும் ஒரு மீடியாக்காரராகட்டும் அவங்களும் இப்படி ஒரு கணக்கு போடுவாங்கல்ல. வீரப்பனை காட்டி கொடுத்து உள்ளுக்குள்ளே போட்ட லாக்கப் கொண்டு போன ராஜாமணி வீரப்பனால் பின்னால் வெட்டப்பட்டார்னு ஒரு தகவல் வந்து நண்பர்கள் மூலமாக தெரிய வந்ததுன்னு சொன்னீங்க. ஆமாம். ஆனால் அவர் வந்து விஷசாராயம் குடிச்சு தான் செத்தாருணும், உடம்புக்கு சரியில்லாமல் செத்தாருன்னு தான் ஒரு தகவல்களை நம்ம இதில் யூடியூப்பில் பகிர்றாங்க. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இப்போ நான் அது சொல்கிறது எப்படி சொல்கிறேன்னா, ராஜாமணி கொண்டது எனக்கு தெரியாது. நான் இப்போ சிறையில் இருந்தேன். வீரப்பன் கூடவே இருந்தாலும் இப்படி தான் கொண்டாங்கிற மாதிரி எனக்கு இன்டிமேஷன் இப்போ வந்து சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு மேலே விஷசாராயத்தை குடித்தாங்க, பால்டாயரை குடித்தான், பாய்சனை குடித்தாங்கிறதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. தயிர் சாதத்தில் சாப்பிட்டாரு, இதில் சுட்டு கொண்டாங்க. வந்து இப்போ அர்ஜுனை கூட தான் மைசூர் ஜெயிலே அடித்து கொண்டாங்க. அவன் வந்து மூக்கூர் கிட்ட வரும்போது நரசிபுரத்துக்கிட்ட வரும்போது சைனட்டு முழுங்கிவிட்டான். அப்போ அதிகாரிங்க பார்த்து எப்படி வேணாலும் திருப்பலாம். அவங்க அப்போ அதே அவங்க வளைச்சா சட்டம் வளையுது. இந்த துப்பாக்கி சித்தன் யார், அவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? துப்பாக்கி சித்தனை பற்றி நான் யூடியூப்பில் தான் பார்த்துருக்கேன். ஒளியில் இன்னும் ஆளை பார்க்கலடா. பார்க்கணுங்கிறது தான் எனக்கு ஒரு ஆசை. யூடியூப்பில் தான் பார்க்குறேன் ஒளி ஆளை நேரடியாக நான் பார்த்ததில்ல. ஆனால் இருந்திருக்கிறேன், அப்படி கேங்கில் இருந்திருக்கிறேன். அப்படி
சரி, யானை வேட்டையில் சிநேகிதர்களாக இருந்திருக்காங்களே, இந்த நல்லூர் மாதையன், டிபி பெருமாள், முனியன், மாரிமுத்து, மகாலிங்க, ஊர்கவுண்டர் பூபாலன், காடு வீரப்பன், இப்படி செங்கப்பாடியில் நிறைய பேர் இருக்காங்களாம். இன்னும் இருக்காங்களா இவங்கெல்லாம்? செங்கப்பாடியில் நாம் செங்கப்பாடியில் டீ சாப்பிட்டோமா? இல்லையே. ஆமாம் ஆமாம். செங்கப்பாடியில் போய் டீ கடையில் மாரியம்மனுக்கு முன்னே உட்காந்து டீ சாப்பிட்டோம் பார்த்தியா? அந்த டீ கடைக்கார ஆள் தான் வீரப்பன். அப்படியா? ஆமாம், அவர் தான் வீரப்பன். வீரப்பன் அவர் பேரும் வீரப்பன், இவர் பேரும் வீரப்பன். சரி. அவர் ஏதோ போய் கூட இருப்பா, அப்படி சின்ன வயசில் போயிருப்பாங்க. எனக்கு நான் வந்து வீரப்பங்கிட்ட ஜாயிண்ட் ஆகும் போதெல்லாம், நான் வீரப்பங்கிட்ட ஜாயிண்ட் ஆகாதுக்கு முன்னே அவர் வந்து ஃபாரஸ்ட் வேலைக்கு ஜாயிண்ட் ஆகிட்டார். ஆமாம், காடு வீரப்பன். அவர் வந்து நான் வீரப்பங்கிட்ட ஜாயிண்ட் ஆகாதுக்கு முன்னே அவர் வாட்சர் வேலைக்கு இப்போ ஜாயின் பண்ணிட்டேன். அப்படி அன்னைக்கு ஒரு நாளைக்கு அவங்களுக்கு என்ன மாதம் மீண்டும் மீண்டும் தான் ஒரு 60 ரூபா தான் இருக்கும். ஒரு நாளைக்கு 2 ரூபா கூலி காடு வேலைக்கு. காடு வேலைன்னா எடுத்ததுமே இவங்க இது கிடையாது, பூராவுமே இந்த நர்சரி போட்டு பிளான்டியை போட்டு நாற்றங்காலில் போட்டு அதுக்கு குழி வெட்டுறது, அந்த பயிர் அப்புறது, மண் ஓட்டிகிட்டு வர்றது, இந்த வேலையில் தான் இருந்தாங்க நிறையா. அதில் தாண்டவன், இவர் இப்போ வீரப்பன், இன்னும் நிறையா ஆளுங்க இருந்தாங்க. அவன் ஊர்கவுண்டர் பூபால் அவர் ஊர் கவுண்டர், இன்றைக்கும் ஊர் கவுண்டர் தான் அவர். பூபால் இருக்கிறாரு. அவர் கூட பேசுறதுண்டா நீங்கள்? பேசுவேன். அவர் என்ன, அவரு ஆன வேட்டை கூட? இல்லை. அவங்க வந்து அன்னைக்கு செங்கப்பாடியில் அவங்க ஃபேமிலி தான் நல்லா ரிச்சான ஃபேமிலியாக இருந்திருக்குது. கவுண்டம்டார் அவங்க தான், காவேரி கவுண்டம்டாருமாங்க அவங்கள. சரி. அவங்க தாத்தாவா என்னமோ காவேரி கவுண்டரு. அதுக்கு பின்னாடி இவங்க காவேரி கவுண்டம் மக்கமார் பேர பிள்ளைங்களா இல்லை இப்போ நான் தெரியல. இன்னொருத்தர் பெருமாள் கவுண்டர்னு ஒருத்தருக்கு இருந்தார். டிபி பெருமாள் அவர் வேறு. அவன்லாம் தள்ளாடு வயசில் தான் இருக்கிறான். அவன்லாம் வீரப்பன் கூட இப்போ வேட்டைக்கெல்லாம் போகல. இந்த கொம்பை இது பண்ணுறதுக்கு ஏதோ கூட மாட உதவி செய்கிறது போகிறது. மாதையனுடைய லிஸ்ட் அதெல்லாம். வீரப்பங்கிட்ட வந்து பணத்தை வாங்கிக்குவாங்க, இந்தாண்ட மாதையனை ஒன்று 2 பேரும் ஒன்றா சேர்ந்துக்குவாங்க. டிபி பெருமாளும் மகாலிங்க மாரிமுத்து. மாரிமுத்து எங்கள் என் பீரியடில் மாரிமுத்து இப்போ கூட இருந்தா. அப்படி அவர் எப்படி ஆள், என்ன பண்ணுவார்? அவர் இப்போ வந்து பம்பு வாட்டர் போர்டில் தண்ணி எடுத்து விட்டுருக்கிறாரு. ஏதோ கவர்மெண்ட்டில் ஏதோ ஒரு சம்பளம் கொடுப்பாங்க. அவனெல்லாம் போட்டு பின்னி எடுத்து விட்டாங்க. ஆனால் அவனுக்கெல்லாம் மாரிமுத்துக்கெல்லாம் அந்த கேஸில் இப்போ தினேஷ் கேஸில் ஜாமீன் கிடைச்சிது, எங்களுக்கு கிடைக்கல. அவன்லாம் வெளியே வந்துட்டான். இதே கேஸில் தினேஷ் கேஸில் இப்போ நானுங்கிறேன், அதே மாரிமுத்துங்கிற. அப்படி இவங்களுக்கு எஃப்ஐஆர் மேலே ஜாமீன் கிடச்சி போச்சு. எஃப்ஐஆர் மேலே ஜாமீன் கொடுத்துட்டாங்க, சிசிஎம் கோர்ட்டில் ஜாமீன் கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு சார்ஜ் ஷீட்டு போட்டு இப்போ எஃப்ஐஆர் மேலே போட்டு எஃப்ஐஆர் மேலேயும் ஆகலை, சார்ஜ் ஷீட்டு போட்டு சார்ஜ் ஷீட்லேயும் ஆகலை. சிசிஎம் கோர்ட்டு, செஷன் கோர்ட்டு, ஹைகோர்ட் வரைக்கும் நாங்கள் பார்த்துட்டு எங்களுக்கு ஆகலை. பார்ப்பேன். அதான் அது தண்ணி மெக்கானிக்கு இது பண்ணி அந்த தண்ணி எடுத்து விட்றா. அப்படி அந்த தொழில் தான். அதுக்கு மேலே ஊரில் அவங்க ஐயா வந்து கோளுக்காரராக இருந்தார். அந்த பொறுப்பும் இவர்கிட்ட இருக்குது. அந்த கோளுக்காரர் ஒரு நியாயம் யாராவது ஒரு பஞ்சாயத்துன்னா உடனே கோளுக்காரன் அனுப்பிச்சி விடுப்பா, போய் தகவல் கொடுக்கட்டும் அப்படிம்பாங்க. போய் இப்போ என்ன பண்ணுவாங்க, நீ வந்து இப்போ கொஞ்சம் நேரம் போய் இப்போ தகவல் கொடுத்துட்டு வர்றது. அப்படி இப்போ அது அந்த ஆமாம் கொரியர் சர்வீஸ் மாதிரி. முனியும் காலாயிட்டார். எலக்ட்ரிஷியன் அவர் தான் ஃபஸ்ட்டு டிபி பெருமாள் குழந்த பையன். முனியன் தாவு நாய்க்கன்னு சொல்லி, இப்போ தாவுரம்பாடின்னு சொல்லி ஒருத்தர் நாய்க்கிறவர். இவங்களை 4 பேர்த்தையும் தான் இந்த டிஎஃப்ஆ சீனிவாசன் கொண்டுட்டு போய் ஒரு சீரில் பிடிச்சி கொண்டுட்டு போய் பூதி படகாப்பாங்க சாம்ராஜ்ய நேரத்தில் பூதி படகாப்பாங்களை அவளை வச்சுக்கிட்டு இருந்துட்டு அந்த டிஎஃப்ஆ தான் கொண்டுட்டு போய் இந்த 4 பேர்த்தையும் சிதம்பரம் கொடுத்து, சிதம்பரம் அங்கே சத்தியமங்கலத்தில் கேஸ் போட்டு வெளியே வந்தாங்க. இதில் என்ன பண்ணிவிட்டாங்க, மாதையம் கொண்டாட்டி போய் இவங்க 4 பேர்த்தையும் முடிச்சுட்டு போயிட்டு பின்னாடி பெங்களூரில் போய் வக்கீல் வச்சு, சிவாப்பான்னு சொல்லி ஒரு வக்கீல் வச்சு அதே ஆள்கோணர் மனு போட்டாங்க, கொண்டுட்டு வந்து ஒப்படைக்கணும்னு சொல்லி. அப்போ 2 இப்போ ஃபாரஸ்ட் துறையிலையும் கேட்டாங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் கேட்டாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு நாங்கள் பிடிக்கலன்னு பிடிச்சி, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு நாங்கள் பிடிச்சோன்னா இவனுக்கு இப்போ சீனிவாசனுக்கு வேலை போயிருமே அப்படின்னு மட்டும் தான் என்ன பண்ணால், இவன் தாளவாடி ரேஞ்சில் தான் சிதம்பரம். அவன் டியூட்டி காப்பாற்றுறதுக்கு அவன் கொடுத்தான். இவனுக்கு எங்கே போச்சு, இவன் தமிழ்நாட்டுக்காரன் தானே. டே நீ பிடிச்ச
உன் மாநிலத்தில் நீ பிடிச்ச நீ என்னமோ பண்ணிட்டு போ, நான் வந்து பொய் கேஸ் போட மாட்டேன் அப்படின்னு இவன் யோக்கியமானவனாக இருந்தால் இவன் தப்பிச்சிருக்கலாம். அவன் கொடுத்ததே போதும். இப்போ நீ இப்போ அதே அதிகாரிகளுக்கு அதிகாரி பரிமாறிக்கிட்டாங்க. நீ கூட நான் பார்த்துக்கிறேன்னு தான் கொண்டுட்டு போய் இவன் இங்கே பொய் கேஸ் போட்டான். அங்கேருந்து வந்தான் வீரப்பன்ட்டா மாதிரி எழுப்பணும் இவனை சிதம்பரனை. பொய் கேஸ் போட்டதுக்கு தண்டனை அதுதான். இந்த பரிசல் ஓட்டி பொடாரன் மாதையன் செங்கப்பாடியில் இல்லாமல் அவன் முதல்ல இருக்கிறான், கோயந்தப்பாடியில் இருக்கிறான். இவன் 2 ஆடு ஊட்டி போலீஸ்லேயும் சேர்ந்துக்குவான், வீரப்பங்கடியும் சேர்ந்துக்குவான். ஆமாம், இப்போ இருக்கிறான் உயிரோட தாங்கிறான்.